தேங்காலிபுரம் தீட்சைவாயிட்டு மகாபாரத பிரவச்சனம் இது தொடங்கப்படும். இது முதல் 30 நாள் குறையில்லாமல் நடத்தணும் என்று நினைக்கிறேன். கோபிகா ஜீவனஸ்மரணம் நம பார்வதி ஜானகீகாந்தஸ்மரணம் சத்குருஸ்வாமினः அபிஞ்சஸ்தபகத்விஷே ததுப்ருதாம் தாரித்ர்யமுத்ராத்விஷே சம்சாராட்சதமோமுஷே வரிபோः வாமாங்கசீமாஜுஷே சம்பாதீரமுபேயுஷே கலயதாம் ஜிஹ்வாகுதீம் ஜக்முஷே விஸ்வத்ராணபுஷே நமோஸ்து சததம் தஸ்மை பரம் ஜோதிஷே சந்திராபீடாம் சதுரவதனாம் சஞ்சலாபாங்கலீலாம் குந்தஸ்மேராம் குச்சபரநதாம் குந்தளோத்தூதபృంగాம் மதனசிகினம் மாம் தளம் தீபயந்தீம் காமாட்சீம் தாம் கவிகுலகிரம் கல்பவல்லீமுபாசே சாகாச்சந்திரசமானகாந்திவதனா நாகாதிராஜஸ்துதா மூகானாமபி குர்வதி சுரధునీకాజవాగ్వైభవం శ్రీకాంచీనగరీ విహారరసికా శోకాపహంతే సతాం ఏకా పుణ్యపరంపరా పశుపతేరాకారిణీ రాజతే నారాయణం నమస్కృత్య నరం చైవ నరోత్తమం దేవీం సరస్వతీం వ్యాసం తతో జయముదీరయేతి యం బ్రహ్మా వరుణేంద్రరుద్రమరుతః తుందంతి దివ్యైస్తవైః వేదైః సాంగపదక్రమోపనిషదైః గాయంతి యం సామగాః ధ్యానావస్థిత తద్గతేన మనసా పశ్యంతి యం యోగినః యస్యాంతం న విదుఃసురాసురగణాః దేవాయ తస్మై నమః నమో ధర్మాయ మహతే నమః కృష్ణాయ వేధసే బ్రాహ్మణేభ్యో నమస్కృత్య ధర్మాన్ రక్షామి శాశ్వతాని యోగోశతం కనకశృంగకురం దదాతి విప్రాయ వేద విదుషే చ బహుశ్రుతాయ పుణ్యాञ्च భారతకథాం శ్రూయాచ్చ నిత్యం తుల్యం ఫలం భవతి తస్య చ తస్య చైవ అభ్రశ్యామః పింగజటాబద్ధకలాపः ప్రాంశుద్దండీ కృష్ణమృగత్వక్పరిధానः సాక్షాల్లోకాన్ పావయమానः కవిముఖ్యः పారాచర్యः పర్వస్వరూపం వివృణోతు అచతుర్వదనో బ్రహ్మా విబాహురపరో హరిః అబాలలోచనః శంభుః భగవాన్ బాదరాయణः ధర్మో వివర్ధతి యుధిష్ఠిరకీర్తనేన పాపం ప్రణశ్యతి వృకోదరకీర్తనేన శత్రుర్వినశ్యతి ధనంజయ కీర్తనేన మాద్రీసుతౌ కథయతాం న భవంతి రోగాః
द्वीपायनोष्ठपुटनिःसृतमप्रमेयम् पुण्यम् पवित्रमथ पापहरम् शिवम् च यो भारतम् समधिगच्छति वाच्यमानम् इन्द्रस्य पुष्करजलैः अभिषेचनेन कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाङ्घ्रये मूकम् करोति वाचालम् पङ्गुम् लङ्घयते गिरिम् यत्कृपातमहम् वन्दे परमानन्दमाधवम् भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजम् त्र्यम्बकपुराधीशम् गणाधिपसमन्वितम् गजारूढमहम् वन्दे शास्तारम् कुलदैवतम् बुद्धिर्बलम् यशोधैर्यम् निर्भयत्वमरोगता अजाड्यम् वाग्पटुत्वम् च अनूपस्मरणम् பரமாத்மா சர்வேஸ்வரன் லட்சுமிநாதன் வைகுண்டத்துல வசிச்ச பிரபு பூலோகத்துல நமக்கு அனுகிரகம் பண்ணணும்னு ராமகிருஷ்ணாதிகளாக அவதாரம் பண்ணினாள். பகவான் வைகுண்டத்துல இருந்தான்னா நம்மால அனுபவிக்க முடியுமா? அது சாத்தியமா? ஒரே அடியா மலையிலிருந்து மரத்தையும் கல்லையும் தள்ளி கொண்டு ஒரு பெரிய பிரவாகம் வந்தா அதுல போய் நம்மால ஸ்நானம் பண்ண முடியுமா? அது ஏதாவது ஒரு சின்ன நதியாய் ஒரு வாய்க்காலாய் ஒரு மடுவா வந்தா நாம் இறங்கி ஸ்நானம் பண்ணலாம். அது மாதிரி நம்மால வைகுண்டம் போய் பகவானை பஜிக்க சாத்தியமில்லை. அதற்காக கருணையினால பகவான் பூலோகத்திலே ராமகிருஷ்ணாதிகளாய் ஒரு காலங்கள்லயும் வந்து அனுகிரகம் பண்ணியிருக்காள். என்ன அனுகிரகம் பண்ணியிருக்காள்? நாம் இந்த வாழ்க்கையில இந்த லோகத்துல க்ஷேமத்தை அடையறதுக்கு எது மார்க்கம், பரலோகத்துல க்ஷேமத்தை அடையறதுக்கு எது மார்க்கம், நம்ம கஷ்டங்கள் எப்படி நீங்கும், இதுக்கு எது காரணம் என்பதை சுவாமி நடத்தி காண்பிச்சிருக்காள். ராமாவதாரத்துல 11,000 வருஷம் ராஜ்யம் ஆண்டு தர்மத்தை வேதத்துல சொல்லியிருக்கிற தர்மத்தை சுவாமி நடத்தி காட்டினாள். பகவானுடைய உபதேசம் தான் வேதம். பகவான் வேதம், வேதோக்தமான கர்மா, வேத வித்துக்கள் இவாளுக்கெல்லாம் வித்தியாசமே இல்லை. பகவானுக்கு எத்தனை பெருமை உண்டோ அதுக்கு மேற்பட்ட பெருமை வேதத்துக்கு, வேதத்துக்கு எத்தனை பெருமை உண்டோ அதுக்கு மேற்பட்ட பெருமை அக்னிஹோத்ராதி கர்மாக்களுக்கு, அதுக்கு மேற்பட்ட பெருமை வேத வித்துக்களுக்கு. இதெல்லாம் சமானமான ஒரு ஸ்திதி. இது வித்தியாசமே இல்லை. ஒரே தங்க கட்டி பவன் சுருள் சங்கம் அது மாதிரி சொல்லுவது போல இது. அப்படி ராஜாக்கள் எல்லாம் அதை உணர்ந்து வேத வித்துக்களையும் வேதத்தையும் வேதோக்தமான கர்மாவையும் பகவானையும் ஆராதிக்கும்படி பண்ணின்னு வந்தாள் மிந்தி. இப்ப கலியாகினாலே ரட்சிக்கிறவாள் குறைஞ்சு போயிடுது, அதனால நம்பிக்கையும் குறையிறது. அதெல்லாம் குறையாம இருக்கிறதுக்காக தான் பகவான் அவதாரம் பண்ணி தன் சரித்திரங்களை மகர்ஷிகள் எழுதி வைக்க முடியா பண்ணினாள். வேதத்துல சொல்லி இருக்கிற ரகசியத்தை எல்லாரும் நாமெல்லாம் வேதத்துல பூந்து அனுபவிக்க முடியுமா? நம்மால சாத்தியமா? எல்லாரும் கருப்பன் தோட்டத்துல போய் கரும்பை வெட்டி வெள்ளம் காய்ச்சி சாப்பிட முடியுமா? யாரோ கரும்பு தோட்டம் போட்டு அதை யாரோ வெள்ளமா பண்ணி சர்க்கரையா பண்ணி கடையில அழகா கொண்டு வச்சா நம்ம போய் வாங்கிட்டு வரோம். அது மாதிரி வேதத்துல சொல்லி இருக்கிற தர்மங்களை எல்லாம் பகவான் ராமாவதாரத்திலையும் கிருஷ்ணாவதாரத்திலையும் நடத்தி காட்டி உபதேசம் பண்ணி அனுகிரகம் பண்ணியிருக்காள். ராமாவதாரத்துல பகவான் தன்னை மனுஷனாகவே நடிச்சு காண்பிச்சாள். தன்னை தெய்வம்னு காண்பிச்சது ரொம்ப குறைச்சல். மனுஷனாகவே நடிச்சாள். அதனால ரொம்ப பேர்கள் ராமன தெய்வம்னு தெரிஞ்சு கொள்ளாம போயிட்டாள். ஆனா சாட்சாத் ரங்கநாதன் தான் ராமாவதாரம் பண்ணினாள். எந்த பிரபு ஸ்ரீரங்கத்துல பிரகாசிக்கிறானோ அந்த ரங்கநாதனை கௌசல்ய பூஜை பண்ணினாலாம். ரங்கநாதனுடைய அர்ச்சனையில ஓம் கௌசல்யாராதித சரணாய நமஹ, கௌசல்ய ரங்கநாத சரணத்துல புஷ்பத்தையும் துளசியும் போட்டு தேஞ்சு போச்சுட்டாள். அப்படி பூஜை பண்ணிருக்காள். பகவானிடத்துல ஒரு துளசி புஷ்பம் அர்ச்சனை பண்ணிவிட்டா சுவாமி மறக்கவே மாட்டாள். அதுவும் ராமன் கிந்தேயம் கிமதேயம் இத்தியவிதுரம்ங்கிறாள் தீர்த்துருவாள்.
பக்தாளுக்கு எதை கொடுக்கலாம் எதை கொடுக்கப்படாதுன்னு தெரியாதான் ராமனுக்கு. எதை வேண்டுமானாலும் வாரி கொடுப்பனாம். அப்படிப்பட்ட மூர்த்தி ஸ்ரீராமன். அப்படிப்பட்ட பிரபு ஸ்ரீராமன். ரங்கநாதனே ராமனா வந்தால் கௌசல்ய பண்ண பூஜைக்காக ஸ்ரீரங்கத்துல பிரகாசிக்கிற பிரபுவ பட்டர் முதலிய மகான்கள்லாம் கண்டேன்னு சப்த பிராகார மத்தியே சரசிஜ முகுளோத்பாசமானே விமானே காவேரி மத்தியதேசே மதுதரபணிராட் போக பர்யங்க பாகே நித்ரா முத்ராபிராமம் கடினிகதசிர பார்ஸ்வவின்யஸ்தஹஸ்தம் பத்மாதாத்ரீகராभ्याम् பரிசிதசரணம் ரங்கராஜம் பஜேகம். ரங்கநாதன் கண்டேன்கிறாள். எப்படி கண்டேன்கிறாள்? 7 மதலனுடைய மத்தியிலே, உபயகாவேரி மத்தியத்திலே, தாமர மொட்டு போன்ற விமானத்திலே, ஆதிசேஷ தல்பத்திலே, யோக நித்ரே, ஸ்ரீதேவி பூதேவி பகவத் சரணத்தை வச்சு லாலனம் அடியிலே, அப்படி ரங்கநாதன் கண்டேன்கிறாள். அந்த பிரபுவே ராமனாக வந்தாள். சுவாமிய தெய்வம்னு ரொம்ப பேர்கள் தெரிஞ்சு கொள்ளலே. யாரோ சில பேர்கள் சபரி தெரிஞ்சின்றாள். ஒரு வேட ஜாத்தியில் பிறந்த சபரி கண்டுட்டாள் ராமனை. ஒரு தாரே, மந்தோதரி, சரபங்கர் போன்ற சில முனிவர்கள் அவள்லாம் தெரிஞ்சின்றாள். தெய்வம்னு தெரிஞ்சுண்டு க்ஷேமத்தை அடைஞ்சாள். ரொம்ப பேர்கள் ராமனை நம்ம போல 2 கண் 2 கால் 2 கைதானே, அவன் என்ன உஷத்தி. இப்ப இந்த நாள்ல துஷ்டாள் பேசுறாள் பாருங்க. அது மாதிரி பேசி சுவாமிகிட்ட மோசம் போயிட்டாள். சபரி தெரிஞ்சு விட்டாள். சுவாமி காட்டாள் சபரியே, அம்மா உன் தபஸ் சித்தியாச்சா, மகான்களுக்கு சிசூஷ பண்ணினியே, அந்த பலன் கிடைச்சதா, தெரியவா வாக்கால நீ நன்னா இருப்பேன்னு ஆசீர்வாதம் பண்ணினாளா என்று காட்டாள். அதுக்கு சபரி என்ன பத சொன்னா தெரியுமா? உன் தவம் சித்தியாச்சான்னு காட்டதுக்கு, அத்ய ப்ராப்தா தபஸ்ஸித்திஹி தவ சந்தர்ஷனமயா அத்ய மே சபலம் தப்தம் புரவச்ச சுசூஜிதாः அத்ய மே சபலம் ஜன்ம ஸ்வர்கச்சைவ பவிஷ்யதி. சொன்னாள், இன்னைக்குதான் என் தபஸ்வியாச்சு ராமாங்கிறாள். என்னத்தினால? தவ சந்தர்ஷனான் மயாங்கிறாள். உங்களை சந்தர்ஷனம் பண்ணினேனே. இது பர்யந்தம் சித்திரக்கூட்டத்துல நீங்க வந்தது முதற்கொண்டு உங்களை பத்தி கழுவப்பட்டிருந்தேன். தரிசனம் சந்தர்ஷனம்ங்கிறாள். அயோத்தியில வந்தா இப்படி பார்க்க முடியுமா? அங்க கிரீட்டமும் கவச்சமும் பீதாம்பரமும் போத்தி அந்த மூர்த்தியை காண முடியாது. இங்க சந்தர்சனம் கிடைச்சதே எனக்குங்கிறாள். தவ சந்தர்ஷனான் மயா, இன்னைக்குதான் என் தபஸ்வியாச்சு. அத்யமே சபலம் ஜென்ம, என் வேட ஜென்மா கரையேறி போச்சுன்னாளா. எந்த ஜாத்தியா இருந்தா என்ன, பகவான பஜிச்சு பகவத் குணம் கேட்டு நாமசங்கீர்த்தனம் பண்ணிவிட்டா ஒரே ரோடு தான். ஆமா, பிளேன்ல போகட்டும் ரயில்ல போகட்டும், போய் சேர்ற இடம் காஷி. அத்யமே சபலம் ஜென்ம ஸ்வர்கச்சைவ பவிஷ்யதி ஸ்வயி தேவ வரே ராம பூஜிதே புருஷர்ஷபா. நான் ஏதோ ஏழே, நான் பூஜை பண்ணப்படாதுன்னு ராமா சொல்லப்படாது. நான் பூஜை பண்ணணும், எனக்கு நீ உத்தரவு கொடுக்கணும். உன்னை பூஜிச்சா எனக்கு அக்ஷயமான லோகங்கள்லாம் கிடைக்கும்னு எங்க ஆச்சாரியால் சொல்லியிருக்காள். கமிஷ்யாம்யக்ஷயான் லோகானே த்வத்பிரசாதாதரிந்தமா. உன்னுடைய பிரசாதத்தினால எனக்கு வைகுண்டங்கள்லாம் கிடைக்கும். நான் என்னைக்கு முதற்கொண்டு நான் ராமநாமா ஜபிக்கிறேன் தெரியுமா? தாரக நாமாவே. சித்திரகூடம் துவயி பிராப்தே விமானீரதுலப்ரபை. சித்திரக்கூட்டத்துக்கு நீ வந்த நீ முதற்கொண்டு நான் ராமநாமா அலறிட்டு இருக்கேன். நான் பூஜை பண்ணின குருக்கள்லாம் வைகுண்டம் போனாள். இன்னைக்கு விமானீரதுலப்ரபை இதஸ்தே திவமாரூடா யானகம் பர்யசாரிஷம். நான் யாருக்கு பரிச்சரிய பண்ணினேனோ அந்த பெரியவாள்லாம் விமானத்துல வைகுண்டம் போனாள். எல்லாரும் பரப்பிட்டாள். நானும் ஏறினேன். என்ன கீழே இறங்க சொன்னாள். அப்ப நான் கேட்டேன், நான் ஏழே மட்டமான ஜாத்தின்னு என்ன இறங்க சொன்னேளா? நான் இங்க தனியா என்ன பண்ணுவேன்னு கண் கலங்கினேன். அப்போ மகான்கள்லாம் சொன்னாள், அம்மா அதுக்காக இறங்க சொல்லலேடி. ரங்கநாதன் ராமாவதாரம் பண்ணது கௌசல்யக்காக இல்லே, தசரதனுக்காக இல்லே. சுவாமி வனத்துக்கு தண்டக்கிக்கு வராளே ஜட்டாஜனதாரியாய், கைகிக்காக இல்லே, தசரத பிரதிஜைக்காக இல்ல, உனக்காக நாளா. நீ ராமநாமா ஜபிச்சியே அதுக்காக வராகமிஷ்யதி தே ராம சுபுண்யமிமமாஶ்ரமம்.
ஆகமிஷ்யதி தே ராம சுபுண்ணியமிமமாஸ்ரமம். ராமன் வரான், உனக்காக வரான் ராமன் தாளா. இது பத்தியம் நாங்கள்லாம் அக்னிஹோத்திரம் பண்ணினோம் இந்த இடத்துல. இது புண்ணியமா இருந்தது, இனிமே சுபுண்ணியமா ஆயிட போறதுன்னாலாம் ராமச்சரணம் பட்டு சுபுண்ணியமிமமாஸ்ரமம். அப்படி சபரி வாகொள்ளாம சொல்லியிருக்காள். சர்வேஸ்வரன் ரங்கநாதன் வரதராஜன் தெரிஞ்சுட்டாள். ராமாவதாரத்துல யாரோ சிலர், அடுத்த அவதாரம் துவாபர யுகத்துல கிருஷ்ணாவதாரம். சுவாமியே எல்லாரும் தெய்வம் தெய்வம்னு தெரியும்படியா அனுகிரகிச்ச அவதாரம் கிருஷ்ணாவதாரம். ஏன்னா இது கலியுகத்துக்கு முந்தின யுகம். நம்ம மகிமையை கொஞ்சம் காண்பிச்சாதான் மனுஷால் நம்புவாள். நம்ம சக்தியை காண்பிக்கணும்னே சுவாமி ஒரு வேட பெண்ணுக்கு முதற்கொண்டு வைகுண்ட தரிசனம் இந்த அவதாரத்துல கிருஷ்ணாவதாரத்துல. அது நமக்கு கிட்டின அவதாரம் கலியுகத்துக்கு. சுவாமி அவதாரம் பண்ணி வைகுண்டம் போய் 5000 வருஷம் தான் ஆச்சு. அந்த காத்து வேகத்துலதான் இப்பவும் தர்மம் இருக்கு. பாரதம் கேட்கணும். அவன் சங்கரலிங்கீர்வாளுடைய மனசுல போய் பூந்து பாரதம் இங்கேயோ இங்க நல்ல சங்கீத சபையில் நடக்கிறதா இருந்தத எதையோ மேகம் கொண்டு இங்கேயோ கொச்சி விடுமாறுமோ மழையே, அது மாதிரி அவ மனசுல தோணித்தது. ராம பிரசாதம் கோபாலனுடைய பிரசாதம் இங்க வந்து நடக்க முடியா. அப்படி இப்படி நடக்கிறது. அப்புறம் அவள்லாம் வந்து இங்க சொல்லணும்னு கூட சொன்னாள். அவ ஒன்னு சங்கல்பம் பண்ணிவிட்டா அந்த சங்கல்பம் தான் நடக்கும். இனிமே நான் போய் சொல்ல மாட்டேன். இதுதான் நடக்கிறது ராமனுடைய சன்னிசையில பகவத் சங்கல்பம். அப்படி அப்படி பகவத் அனுகிரகம், அது ஈஸ்வர பிரசாதம். கோபாலனுடைய அனுகிரகம் கலியிலே நமக்கெல்லாம் பரிபூர்ணமா இருக்குங்கிறதுக்கு சுவாமி வைகுண்டம் போய் 5000 வருஷம் தான் ஆச்சு. அதுதான் ஒரு பெரிய பாக்கியம். அதனாலதான் நாஸ்திகன் முதற்கொண்டு கீதையை நம்புறான். ஆமா, ரிஷிகளுடைய ஸ்மிருதியை நம்பாதவன் கீதையை நம்புறான். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணத்தேன்னு சுவாமி ஸ்மிருதியை நம்புன்னு சொல்லியிருக்கார். அத மனசுக்கு வாங்கிக்க மாட்டேங்கிறான். இருந்தாலும் கீதையில எனக்கு ரொம்ப நம்பிக்கை, வேற ஒரு புஸ்தகத்திலையும் நம்பிக்கை இல்லைங்கிறான். ஏன்னா நீ எல்லாத்தையும் விட்டுட்டியே, சகல கர்மாவையும் பிரம்மண பாஷண்டியா இருக்கே, கீதையை நம்புறியேன்னா கீதையெல்லாம் சொல்லியிருக்குங்கிறான். என்ன சொல்லியிருக்குன்னா சர்வசம்மான் பரிச்சேச்ச. நீ இதை சொல்றான். உடனே இந்த இடத்துல இந்த ஒரு வரியை காட்டுறான், சர்வசம்மான் பரிச்சேச்சேன்னு. அப்படி காட்டினா போருமோ? கையில நிறுத்தனம்னா சங்கிலி பிடிச்சு இழுன்னு போட்டிருக்கு, அதை மட்டும் பார்த்துட்டு விழுத்து விடலாமா? அகாரணமா இழுத்தா 500 ரூபா அபராதம்னு கீழே எழுதியிருக்க வாசி வேண்டாமோ? அது மாதிரி மேல உடனே என்ன சொல்லியிருக்குன்னு கவனிக்காம இதை சொல்றான். அப்படி அவங்க கூட சொல்றதுக்கு என்ன காரணம்னா சமீபத்துல பகவான் இருந்ததுதான் காரணம். தன்னை தெய்வம் தெய்வம்னு ஒரு வேட பெண்ணுக்கு முதற்கொண்டு காண்பிச்ச அவதாரம் கிருஷ்ணாவதாரம். சுவாமிக்கு தேசிகன் சொல்றாள், யாதவாபிதயம்னு ஒரு காவியம் எழுதியிருக்காள் தேசிகன் வைஷ்ணவ மதத்துல. அப்பயும் திருவாளுக்கு வியாக்கியானம்னே. இவா கேவலம் பரமேஸ்வர பக்தர், அவர் கேவலம் விஷ்ணு பக்தர். இவா சுத்த அத்வைத்தி, அவர் சுத்த விசிஷ்டாத்வைத்தம். அவா புஸ்தகத்துக்கு இவா போய் வியாக்கியானம் எழுதியிருக்காள். இதனால மகான்கள் மனசெல்லாம் எப்படி இருக்கும்னு நாம் பார்த்துக்கணும், அதுதான் புரிஞ்சுக்கணும். அந்த யாதவாபிதய காவியத்துல தேசிகன் சொன்னாள், கிருஷ்ணாவதாரம் பண்ணி 10 மாசம் ஆச்சான். சுவாமி தவிர்ந்து விழுந்து விளையாடினாள். யசோதைக்கு குழந்தை இந்த 1 வயசுக்குள்ளேயே நடக்கணும்னு வேகம் உண்டாச்சான். ஏன்னா 1 வயதுக்குள்ள நடக்காத போனா குழந்தைகள்லாம் அப்புறம் 3வது வயசுலாம் நடக்கும். ரொம்ப நாள் கழிச்சு குழந்தை பிறக்கிறவாளுக்கு சுருக்கா நடக்கணும், சுருக்கா படிக்க வைக்கணும், போன பொண்ணு கல்யாணம் பண்ணி நாட்டு பொண்ணு வரணும், அப்படி எல்லாம் தோணும். அதனால என்ன பண்ணினா 10 மாசத்திலேயே நடக்க கத்துக் கொடுத்தாளா. எப்படி கத்துக் கொடுத்தாருனாள், குழந்தையனுடைய விரல 2 கையும் பிடிச்சிருந்து தான் பின்னாடியால் நடக்கிறதா. சுவாமி நேர வீடு முழுக்க கரேண சங்கிருஷ்ய கராம்புஜாக்ரம் சஞ்சாரயாமாஸ யசோதா. கரேண சங்கிருஷ்ய கராம்புஜாக்ரம் சஞ்சாரயாமாஸ யசோதா. மெல்ல மெல்ல குழந்தை கைய பிடிச்ச அப்படி நடுக வீடு முழுக்க வச்சுன்னு போனாளா. நடக்க கத்துக் கொடுத்தாள் தேசிகன். யாருக்கு நடக்க கத்துக் கொடுத்தாள்? பதைஸ்திரிபிஹி கிராந்த ஜகத்ரயம் தம் பவ்யாஜயா பாவித பாலபாவம். பதைஸ்திரிபிஹி கிராந்த ஜகத்ரயம் தம் பவ்யாஜயா பாவித பாலபாவம். எந்த பிரபு வாமனாவதாரம் பண்ணி 7 வயது குழந்தையாய் மகாபலியினுடைய யஜ்ஞ வாட்டத்திலே வருஷ ஜடையும் வாக்குல வேத மந்திரமும் கையில தீர்த்த பாத்திரமும் பிராமமான வேஷமும் மிஞ்சி பில்லும் மறையுருவியும் மாந்தோலும் குஞ்சு சரணமாய் போய் மகாபலியினுடைய யஜ்ஞவாட்டத்துல போய் என் குஞ்சு காலால 3 அடி என கேட்டு தானம் பண்ணதும் திருவிக்கிரமனாய் உலகளந்த பெருமாளாக ஆகி மூலகத்தையும் 2 அடியாக அளந்து 3வது அடிக்கு இடமில்லாம மகாபலி தலையில கால் வச்சானோ அவனுக்கு நடக்க கத்துக் கொடுத்தாலாம்
யசோதே பதை ஸ்திரிபிஹி கிராந்த ஜகத்ரயம் தம் பவ்யாசயா பாவித பாலபாவம் கரேண சங்கிருஹ்ய கராம்புஜாக்ரம் சஞ்சாரயாமாஸ சனைர் யசோதா. இப்படி ஒரு முறை வீடு முழுவதும் அழிச்சுன்னு போயிட்டு வந்தாலாம். பகவத் சரணம் நடுகப்பட்டுதான் சீல் வச்சா போல. உடனே யசோதை காட்டாளாம், என் அப்பனே கிருஷ்ணா நடக்க வந்துடுத்தோன்னாளா. முத நாளைக்கு ஒரு தடவை சித்தின்னு வந்தா நடக்க வந்துடுமா? வந்துடுவோம். இப்படி காட்டாள். சுவாமி அசட்டு குழந்தையா இருந்தா எனக்கு வல்ல அம்மா காலை வலிக்குதுன்னு அழுவான். பகவான் என்ன சொன்னால், அம்மா நடக்க வந்துடுத்தோன்னாளா. அப்படியானா என் கைப்பிடி இல்லாம நடந்தாள். அம்மா அவனுடைய கைப்பிடி இல்லாம 2-3 அடி நடந்தானாம் பரமாத்மா. பதை கலத்கதிம் வித்ரபத பிரசாராத் 2-3 அடி அம்மா கைப்பிடி இல்லாமல் நடந்தாள் சுவாமி. அதற்கு மேல நடக்க முடியல. அப்ப அம்மாவை கேட்டாளா, அம்மா நான் உங்களுக்கு முன்னாடி ஓடி போயிட்டோமானாளா. என் கண்ணே ஓடி போடா பாக்குறேன்னாளா. தவிழ்ந்து வீடு முழுக்க ஒரு ரவுண்ட் அடிச்சு விட்டாளா. ஜானுக்கிரமே ருச்சிம் குமாரம். சுவாமி தவிழ்ந்து வீடு முழுக்க ஒரு சுத்தினதே. யசோதைக்கு குழந்தையனுடைய புத்தி சக்தியை பார்த்து ஆனந்தம் தாங்காமே பின்னாடி தொடர்ந்து ஓடி போய் அப்படியே அள்ளி கட்டி இடுப்புல வச்சு ஆனந்தம் தாங்காம ஸ்தன்யபானம் பண்ணி வச்சாளா. புக்ரே சமாவேஷ்யவலக்ன மத்யே சன்யம் முதா பாயயதே ஸ்மதன்யா. புக்ரே சமாவேஷ்யவலக்ன மத்யே சன்யம் முதா பாயயதே ஸ்மதன்யா. சன்யபானம் பண்ணி வச்சாளாம். தேசிகன் சொன்னாள், எந்த பிரபு க்ஷீராப்திசாயியோ பால் கடல்ல படுத்தவனோ அங்க குடிச்ச பால் போறாம எங்க அம்மா யசோதையனுடைய பாலுக்கு காத்துக்கிட்டு இருந்தானே தன்யான்னு விட்டாள். அவன் ஜென்மா கரையாடி போச்சுன்னு விட்டாள். இனிமே அவளுக்கு ஜென்மா இல்லேன்னு விட்டாள். அப்படி புதுசா நடக்க கத்துக் கொடுத்த சமயம் காட்டுல இருந்து ஒரு வேட பெண் ஒரு கூட நிறையா இறந்த பழத்தை பொறுக்கின்னு இறந்த பழம் வாங்கலையா, இறந்த பழம் கொண்டு வித்தாளா. அதுவும் இந்த குழந்தைகள் இருக்கிற இடத்துல சுத்தமான வஸ்துக்கள்லாம் கொண்டு விற்பாள். மிட்டாய் இட்டாய் இந்த பட்சணங்களை சின்ன பழங்களை. சுவாமியோட 1000 குழந்தைகள் எப்போதும் இருப்பாள். அதுக்காக யசோத வீட்டு வாசல நன்னா கூறினாள். சுவாமி எல்லாரும் நெல்லு போட்டு பழம் வாங்கறத பார்த்திருக்காள். உடனே என்ன பண்ணினாள், உள்ள போய் நெல் எடுத்துட்டு வந்தாள். புதுசா நடக்க ஆரம்பிச்ச சமயம் கூடக்காரிட்ட வரத்துக்குள்ள நெல்லெல்லாம் கீழே ஒழுகி போயிடுது, கொட்டி போயிடுது. 2 கையும் வச்சுன்னு நின்னாள். அவ பார்த்தாள். இந்த குழந்தைய பார்த்துட்டு இப்படி கூட ஒரு குழந்தை உண்டான்னு மலைச்சானவள். குழந்தைக்கு இறந்த பழமும் சொல்ல வரல. ஆனாலும் அந்த கூடையை தொட்டு அவளையும் கொடுத்து தொட்டு வியாதாத்மஜாம் விஸ்வபதி விஸ்வபதியான பரமாத்மா வேட பெண்ண சேவிச்சான் தேசிகன். தொட்டு தொட்டு காட்டினாள். அரை கண் சிரிக்கிறது, அரை கண் ஜலம் வருது. பார்த்தால் குழந்தை இறந்த பழம் கேட்கறது, அதுக்கு இறந்த பழம்னு சொல்ல வரல. இப்படி கூட ஒரு குழந்தை உண்டான்னு அவன் மலைச்சு போய் இந்த குழந்தை கையில கொண்டு வந்த 2 நிலையாவது கூடையில வாங்கி போட்டுக்கணும். கையில நெல் இருக்கோன்னு குழந்தையனுடைய 2 கைகளையும் பார்த்தாலாம். அப்ப வேட பெண்ணுக்கு கைகள்ல என்ன தெரிஞ்சதுன்னா பகவானுடைய கையில சுஜாதரேகாத்மக சங்க சக்கரம் தாம்ரோதரம் தஸ்யகராரவிந்தம். சுஜாதரேகாத்மக சங்க சக்கரம் தாம்ரோதரம் தஸ்யகராரவிந்தம். சங்கம் சக்கரம் கதே பத்மம் இதெல்லாம் பகவானுடைய கையில ரேகாத்மகமா தெரிஞ்சுதான். உடனே பார்த்தாள் இந்த வேடப்பெண், ஆஹாஹா இங்க இழந்த பழம் விற்க வந்தேனே, இது இழந்த பழம் விற்க வேண்டிய இடமல்ல, துக்க கடல்ல மூழ்கி கிடக்கும் இந்த ஜீவனையே வித்து பண்ணணும்னு நினைச்சாளா. பகவானிடத்துல மகான்கள் தன்னை வித்து விடுவாள். விற்கிறதுனா என்ன அர்த்தம்? வித்த மாட்டை பத்தி அப்புறம் கவலைப்படுவோமோ, வித்த வீட்டை பத்தி அப்புறம் கவலைப்படுவோமோ? சின்ன வீட்டை வித்து விட்டு ஒரு பங்களா கட்டுறாரு சார், அந்த வீட்டுக்கு ஓடு மாத்தினான கணத்துல துரு கொடுத்தானான்னு கவலைப்படுவா. அப்புறம் அது மாதிரி பகவானிடத்துல தன்னை அர்ப்பணம் பண்ணிவிட்டு மகான்கள் கவலைப்பட மாட்டாளா. சுவாமி பார்த்துமா நம்ம யோகக்ஷேமம் மகாமியம்னு பகவான் சொல்லியிருக்கான். அவன் நடத்துவன்னு அப்படி நம்பிவிடுவானா. அது மாதிரி தன்னையே வித்து பண்ணம் பகவானிடத்துல நினைச்சாளா. நினைச்சு என்ன பண்ணினான், கூடையில இருந்த பழத்தை அள்ளி கையில வச்சாள். அபூரயது ஸ்வாதுபலார்ப்பணேன கிரீடாசிஷோ அஸ்தபுடம் கிராதி.
சுவாமி அங்க ஒரு கிரீடை பண்ணினாலாம் விளையாட்டு. எப்படி நெல்ல கீழே விட்டாலோ அப்படி பழத்தையும் கீழெல்லாம் விட்டாலாம். அது அவளுக்கு ஒன்றும் தெரியல. பகவத் ரூபத்துல மோகிச்சு போய் அள்ளி அள்ளி வச்சுட்டு இருக்காள். கூட இருக்கிற குழந்தையெல்லாம் பொறுக்கி திங்கிறாள். கூடையில இந்த பழம் மூக்க ஆயிடுது. அப்போ அவ வருத்தப்பட்டாளாம். ஆஹாஹா, இன்றைய தினம் ஒரு 10 கூட சுமந்துன்னு வந்திருக்க கூடாதா? ஜென்மாங்கிற சுமை இல்லாம போயிருக்குமே, நான் ஒரே ஒரு கூட தானே சுமந்துன்னு வந்தேன் என்று கண்கலங்கி மறுமுறை கூடையில பார்த்தாலாம் பழம் இருக்கோ என்று. அப்பொழுது கூடையில் எதை கண்டான்னால் தேசிகன் ரத்னைஸ்ததா கௌஸ்துப நிர்விசேஷை ஆபூரிதம் தத்பலபாண்டமாதீத் ரத்னைஸ்ததா கௌஸ்துப நிர்விசேஷை ஆபூரிதம் தத்பலபாண்டமாதீத். நவரத்னங்கள்னாலே கூட முழுமையும் நிறைஞ்சிருந்துதான். அதனை பார்த்தால் அது எப்படிப்பட்ட நவரத்னம் நாள். பகவான் மாறுகள் தரிச்சிருக்கிற கௌஸ்துபத்துக்கு ஒப்பான நவரத்னமா. ஏதோ தானத்துக்காக வாங்குற பதார்த்தம் மாதிரி மட்டமா இல்ல. கௌஸ்துப நிர்விசேஷை, பகவான் தரிச்சிருக்கிற கௌஸ்துபத்துக்கு ஒப்பான ரத்னங்களாம் கூட முழுமையும் இருக்கு. இதை பார்த்துவிட்டு உடனே அவள் இது மனுஷ குழந்தை அல்ல, இது வேடச்சியினுடைய பிள்ளை அல்ல, சாட்சாது வரதராஜன் சர்வேஸ்வரன் லட்சுமிநாதனாகத்தான் இருக்கணும்னு பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி எழுந்திருக்கிறாள். சதுர்புஜத்தோட தரிசனம், திவ்ய தரிசனம். அப்படி ஒரு வேடச்சிக்கு முதற்கொண்டு வைகுண்ட தரிசனம் அளிச்ச அவதாரம் கிருஷ்ணாவதாரம். அந்த தரிசனத்தை தான் பட்டத்திரி காட்டாள். ஒரு வேட பெண்ணுக்கு முதற்கொண்டு நீ திவ்ய தரிசனம் அளிச்சிருக்கே குருவாயூரப்பா, அது மாதிரி நான் திவ்ய தரிசனம் பார்க்க வேண்டாமானால் கேரளத்திலே குருவாயூர் மகாட்சேத்திரம் சமுத்திர தீரத்திலே பிரத்யட்சமான சந்நிதி. தாளகிராம சிலைக்கு மேற்பட்ட சிலை பாதாளாஞ்சன சிலைன்னு அந்த சிலையில விக்கிரகம். அந்த சந்நிதியில 400 வருஷத்துக்கு முன்னாடி நாராயண நம்பூதிரிங்கிற பட்டத்திரி சுவாமியை பார்த்து காட்டாள் திவ்ய தரிசனம் நான் பார்க்கணும்னு. உடனே ஒரு கோவில்ல திவ்ய தரிசனம். தான் கண்ட கோலத்தை 3 ஸ்லோகத்தால வருஷிச்சு விட்டாள். சூரியஸ்பர்திகிரீடம் ஊர்த்வதிரகப்ரோத்வாசிபாலந்தரம் காருண்யாகுலநேத்ரம் ஆர்திராசிதோல்லாசம் சுனாசாபுடம் கண்டோத்யன்மகராப குண்டலயுகம் கண்டோஜ்வலத்கௌஸ்துபம் त्वद्रूपम् मनमाल्यहारपटल श्रीवत्सविप्रम् भजे त्रयूराङ्गद कङ्कणोत्तममः रत्राङ्गुलीयाङ्कित श्रीमद्बाहुचतुष्कलङ्गतगदा शङ्कारि पङ्करुहा काञ्चित् काञ्चन काञ्चिराञ्चितलसत्पीताम्बरालम्बिनी आलम्बे विमलाम्बुजद्युतिपदाम् मूर्तिम् तवार्तिच्छिदम्. கால போய் கட்டிவிட்டாள் பட்டத்திரி. குருவாயூரப்பா, உன் மூர்த்திதான் எனக்கு ஆலம்பன், அநாதன், நீ என்ன கைவிட்டு விடப்படாது. என்னுடைய ஆர்த்தியை போக்குற மூர்த்தி உன் மூர்த்தி தான், ஆலம்பேன்னு வேறு அவலம்பம் இல்லேன்னு காலை கட்டின்னு விட்டாளாம். ஆர்த்தி ஆர்த்தினா மனோவியாதி. மனோவியாதிக்கு மருந்து உண்டோ? சரீர வியாதிக்கு டாக்டர் மருந்து கொடுப்பார். மனோவியாதிக்கு மருந்து குருவாயூரப்பன் தான். எனக்கு வேற வழி இல்லேன்னு சொல்லி ஆலம்பே விமலாம்புஜத்யுதிபதாம் மூர்த்திம் தவார்த்திச்சிதம். உன் மூர்த்திதான் என் ஆர்த்தியை போக்கணும் மனக்கவலையேன்னு கால போய் கட்டி தான் கண்ட கோலத்தவர் நிற்கிறாள். எப்படி கண்டேன் தெரியுமான்னாள். உதயகால சூரிய கிரணம் போன்ற நவரத்னகடிதமான ரத்ன கிரீடம், ஊர்த்வதிலகம், கருணாபூர்ணநேத்திரம், உன்னதநாசிகே, மந்தஹாசம், மகரகுண்டலம், ஸ்ரீவத்சம், கௌஸ்துபம், திவ்யமான வனமாலே, துளசீதாமா, மந்தாரஹாரம், ரத்னகங்கணம், ரத்னங்குலீயகம், துளசீதாமா, பீதாம்பரம், ஸ்வர்ணகாஞ்சி, திவ்யச்சரணம், ரத்னநூபுரம், வஜ்ராதிரேகே, கல்யாணமூர்த்தி கண்டேன்னு போய் கட்டிவிட்டாள். ஆலம்பே விமலாம்புஜத்யுதிபதாம்
மூர்த்திம் தவார்த்திச்சிதம் சொல்லிவிட்டு, குருவாயூரப்பா, நான் வைகுண்டம் போனேன், பால்கடல் போனேன், இந்த தரிசனம் எனக்கு கிடைக்குமா? யத்ரைலோக்யமகீயசோபிமஹிதம் சம்மோகனம் மோகனாத் காந்தம் காந்திநிதானதோபிமதுரம் மாதுர்யதுர்யாதபி சௌந்தர்யோத்தரதோபி சுந்தரதரம் ஸ்வரூபமாச்சர்யதோப்யாச்சர்யம் புவனேன கஸ்ய குதுகம் உஷ்ணாதி விஷ்ணோ விபோ. வைகுண்டம் போனா கிடைக்குமா, க்ஷீராப்தி போனா கிடைக்குமா எனக்கு இந்த தரிசனம் குருவாயூரப்பான் சொல்லிவிட்டு, எத்தனை மாசம் வந்து குருவாயூரப்பா உன்னை தரிசனம் பண்றதுக்காக பஜனம் இருக்கட்டும், கடைசியில ஊருக்கு திரும்புற பொழுது கண்கலங்கி என் அப்பனை திரும்பி எப்ப வந்து பார்ப்பேன்னு மனம் உருகாம யாராவது பரப்பட முடியுமான்னு காட்டாள். நகசிய குதுகம் புஷ்ணாதி விஷ்ணோ விவோன்னு காட்டாள் பட்டத்திரி. இப்பவும் குருவாயூர் கஷேத்திரத்துல போனா தெரியும், அங்க போய் வசிச்சுட்டு மறுபடியும் ஊருக்கு திரும்புற போது மறுபடியும் என் அப்பனை எப்ப பார்க்க போறோம்னு தோணும். அப்படி சில சில கஷேத்திரம், சிதம்பரம், திருப்பதி, ஸ்ரீரங்கம், சில திருச்செந்தூர், இந்த கஷேத்திரங்கள்ல போய் தரிசனம் பண்ணினா மறுபடியும் மனம் கலங்கும். என்னைக்கு வர போறோம் இந்த மாதிரி சுவாமி வலைய வைத்தீஸ்வரன் கோயில் அப்படி மகாட்சேத்திரங்கள்லாம் இருக்கு. அங்க எல்லாம் போனா மறுபடியும் சுவாமியை எப்போ வந்து பார்க்க போறோம்னு கண் கலங்காமல் இருக்க முடியாது. அதான் தேவதா சாநித்தியம் உள்ள ஒரு சன்னிதியினுடைய பெருமை. அப்படி பகவான் கிருஷ்ணாவதாரம் பண்ணி தன்னை தெய்வம் தெய்வம்னு இடச்சிக்கு முதற்கொண்டு காண்பிச்சாள். பட்டத்திரி முதற்கொண்டு தரிசனம் பண்ணினாள். திவ்ய ரூபத்தை தரிசனம் பண்ணியிருக்காள். அந்த பிரபுவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா உண்டாகக்கூடிய கிரந்தம் ஸ்ரீ மகாபாரதம். மகேதிஹாசம். இதிஹாசம்னா என்னன்னா சகல தர்மங்களும் எதுல சொல்லப்பட்டிருக்கோ, எந்த தர்மங்களை கேட்டா மகாபாபங்கள்லாம் விலகுமோ அப்படிப்பட்ட தர்மம் சொன்ன கிரந்தத்துக்கு மகேதிஹாசம்னு பேரு. அதனாலதான் மகாபிராயஷ்சித்தம் விஷயம்லாம் ஜென்மாவிலே எத்தனையோ ஜென்மாவில பண்ண மலமலையா இருக்கிற பாபங்கள்லாம் போயிடுமா பாரத சிரவணத்தினாலே. ஆமா, எல்லா ரிஷிகளும் சேர்ந்து பிராயஷ்சித்த பிரகரணத்துல பாரத சிரவணத்தை போய் சொன்னாள். ஏன்னா ஒரு ரிஷிகள் உத்தர சிவபுராணம்பர் ஸ்காந்தம்பர் அப்படி சொல்லுவாள். எல்லா ரிஷிகளும் சேர்ந்து சொன்ன கிரந்தம் மகாபாரதம். அப்படி ஹேமாத்ரி முதற்கொண்டு புண்ணிய கிரந்தங்கள்ல மகாபாரத சிரவணத்தை போய் எடுத்திருக்காள். ஜோதிஷ கிரந்தங்கள்ல போய் எடுத்திருக்காள். சுக்கிரன் நீச்சனா இருப்பான், கோஹத்தி பண்ணிருப்பாள், குடும்பத்துல ஸ்திரீஹத்தி பண்ணிருப்பாள், ஏதாவது நடந்திருக்கும், அல்லது ஆக்சிடென்ட்லயாவது போயிருப்பாள், கர்ப்பமான மாடு போயிருக்கும், வயரெல்லாம் புண்ணா இருக்கும், இப்படி எல்லாம் தோஷங்கள் ஏற்படும், சித்தத்துல பிரமம் வரும், டிவி வரும், இதுக்கெல்லாம் பாரத சிரவணம் இருக்காள். பாரதம் காட்டா கட்ட ரேகையெல்லாம் அழியுது. கலியில பிரத்யட்சமா ரேகையை கொண்டு காமிக்கிறான். பிரஸ் பண்ணது புஸ்தகத்துல இருக்கு நோட்ல. 10 நாளைக்கு பாரதம் கேட்டுவிட்டு ரேகையை பார்த்தா காணும், அழிஞ்சிருக்கு. ஒண்ணு காட்டினான் ஒரு பெரிய முதலியார் கொண்டு எங்கிட்டையும் ராஜாஜிட்டையும் ஒண்ணு காட்டினாள். பிரவசனம் சென்னையில் நடக்கிற போது அதான் ஆச்சரியப்பட்டோம் நாங்கள். அந்த நோட் புஸ்தகத்துல இருக்கு. அப்படியே இந்த ரேகை பார்த்து சொல்றவன் ஆச்சரியப்படானே, இப்படி அழிஞ்சிருக்கே ரேகைன்னு. புண்ணிய கிரந்தம் மகாபாரதம். தர்மம்னா ரட்சிக்கும். எது தர்மம்னா மகான்கள் பார்த்து எந்த காரியம் செய்வதை நல்லதுன்னு சொல்றாளோ அது தர்மம். எது அதர்மம் நாள் பெரியவாள் பார்த்து எதை தப்புங்கிறாளோ அது அதர்மம் நாள். நகி தர்ம தர்மௌ சரதாவாம் ஸ்வைதி நதேவா நகந்தர்வா நபிதர இத்யாசக்ஷதே அயம் தர்மோ அயமதர்ம இதி யம் கிரியமாணம் ஆர்யா பிரசம்சந்தி தர்மா எம் விகர்ஹந்தே சோ தர்மா. தர்மத்தை அனுஷ்டிக்கிற பெரியவாள் வாக்கால எதை நல்லதுங்கிறாளோ அது தர்மம், எதை தப்புங்கிறாளோ அது அதர்மம். அந்த தர்மத்துக்கு பலதாத்தாதான் பகவான் கோபாலன் சுவாமி. சுவாமி ஒரு பேங்க் செக்ரட்டரி மாதிரி. பேங்க் செக்ரட்டரி என்ன பண்ணுவார்? நான் பணம் போட்டிருந்தாக்கே வட்டி அனுப்புவார், முதல்ல கட்டா கொடுப்பார். கடன் வாங்கியிருந்தா எழுதி அனுப்புவார், நாளாச்சு வட்டி அனுப்பணும், முதல்ல கொடுக்கணும். அது மாதிரி பகவான் நாம் நல்லது பண்ணினா நல்லதை கொடுப்பார், கெடுதல் பாபத்தை பண்ணுவோம் ஏன்னா அதர்ம பண்ணுவோம் ஏன்னா துக்கத்தை கொடுப்பார். அது பகவான் போய் வெய்யலாமோ? பேங்க்ல இருந்து வாரண்ட் அனுப்பிச்சு விட்டான்னு செக்ரட்டரிட்ட கோச்சுக்கலாமோ? அவர் பதவி தான் போயிட போறோம். அவர் பணம் கொடுத்தவனை காக்காத போன அவரை போய் கோச்சு விடாது பாருங்க. அது மாதிரி பகவத் அனுகிரகம் நமக்கு வேணும்னா தர்மத்தாலதான் அடையலாம். அந்த தர்மத்தை பரிபூர்ணமாக சொன்ன கிரந்தத்துக்கு தான் இதிகாசம்னு பேரு. அப்படிப்பட்ட கிரந்தத்துல ஸ்ரீமத் ராமாயணம் ஒரு இதிகாசம்,
மகாபாரதம் ஒரு இதிகாசம். மகாபாரதத்தை மகேதிகாசம்னு சொல்றது. லட்சம் கிரந்தம் அது. லட்சம் கிரந்தம் வியாசாச்சாரியா வெளியே அனுகிரகம் பண்ணியிருக்காள். எங்க பார்த்தாலும் தர்மத்தை பத்தி தான் சொல்லியிருக்காள். ஆமா, மகாபாரதத்துல துரியோதனன் அவன் எத்தனை அயோக்கியனா இருந்தாலும் அம்மாவை தெய்வமா நினைச்சவன். அம்மாட்ட பரமபக்தி. தாயார போய் காட்டானாம் யுத்த ஆரம்பத்தன்னைக்கு. இந்த யுத்தத்துல அம்மா ஆருக்கு ஜெயம் கிடைக்கும் நீங்க சொல்லுங்கன்னு நமஸ்காரம் பண்ணி அம்மா சொன்னாள், அப்பா அது தெரியாதுடா ஒருத்தருக்கும். அது தெரிஞ்சா அப்புறம் யுத்தம் உண்டா, ஆருக்கு ஜெயிக்கும் கோர்ட்ல கேஸுன்னு தெரிஞ்சா அப்புறம் வக்காலத்து கொடுக்கணும் ஒரு வக்கீல்கிட்ட. பிரதிவாதி வாதி 2 பேர் உண்டோ, அப்புறம் ஜட்ஜி என்னத்துக்கு சொன்னாள். இல்ல இல்ல அம்மா உங்க வாக்கால சொன்னா அது பலிக்கும் நாள். ஒன்னும் எனக்கு தெரியும் நாள் என்ன நாள். ஜயா, எந்த தர்மம் இருக்கோ அங்க ஜெயம் கிடைக்கும் நாள். அந்த அம்மா அப்படியானா நமக்கு இல்லையா ஜெயம்னா? ஏண்டா அப்படி சொல்றேன் நாள். பாண்டவாள் தர்மிஷ்டாங்கிறதுல எனக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லை. அப்ப பாண்டவாளுக்கு தான் ஜெயமானா? அவள்கிட்ட தர்மம் இருக்குன்னா அவளுக்கு தான் ஜெயம் நாள். தர்மம் இருந்தா ஜெயம் வருவானேன்னு காட்டான். துஷ்டனோ இல்லையோ அதுக்கு மேல ஒரு கழுவு காட்டான். அதுக்கு காந்தாரி பதில் சொன்னா அதுக்கு நீ நானே என்னடா பண்றது? தர்மம் எங்க இருக்கோ அங்க ஒரு பிரபு வந்து தீர்ப்பு சொல்ல வந்து உட்கார்றாண்டா ஒரு ஜட்ஜி நாள். ஆறு நாள். யதோ தர்ம தத கிருஷ்ணா யத கிருஷ்ண ததோ ஜயா. யதோ தர்ம தத கிருஷ்ணா யத கிருஷ்ண ததோ ஜயா. சுவாமி கோபாலன் அங்க இருக்கானோ அங்க ஜெயம். தத்ர ஸ்ரீர் விஜயோ பூஜி துவா நீதம் அஜன்மம. அங்கதான் ஸ்ரீ சமர்த்தி, அங்கதான் விஜயம், அங்கதான் கிடைச்ச ஸ்ரீனுடைய அபிவிருத்தி. அதுக்கு பூஜின்னு பேரு. சாஸ்வதமான நியாயங்கள்லாம் அங்கதான் இருக்கும்னு பகவான் இருக்கிற இடத்துல, தர்மம் இருக்கிற இடத்துல தெய்வம், தெய்வம் இருக்கிற இடத்துல அஷ்டைஸ்வரியம், எல்லா பாக்கியமும் இருக்கும்னு. அப்படிப்பட்ட சம்மத்தை பிரதிபாதனம் பண்ற பெரிய மகாபுண்ணிய கிரந்தம். வியாசர் முதலிய ரிஷிகள் சொன்னாள், 1 மணி பாரதம் காட்டா நல்ல காராம் பசுவை கன்றோட கூட குடங்குடமா கறக்கிற பசுவை அக்னிஹோத்ரிட்ட 100 பசுவை தானம் பண்ண புண்ணியமா 1 மணி காட்டா. யோகோஷதம் கனக சிருங்ககுரம் ததாதி விப்ராய வேத விதுஷே ச பஹுஸ்ருதாய புண்ணியாஞ்ச பாரத கதாம் ஸ்ருணுயாச்ச நித்யம் துல்யம் பலம் பவதி தஸ்ய ச தஸ்ய சைவ. ரொம்ப பலம் சொல்றாள். ஒரு பர்வாக்கும் 100 போய் பலம் அன்னதானம் பண்ணணுங்கிறாள் பாரதத்துக்கு. எல்லாத்தையும் ரொம்ப அந்த சாஸ்திரங்களை நல்லா புரிஞ்சுட்டு சங்கரலிங்க ஏற்பாடு பண்ணியிருக்காள். அதான் நான் ஆச்சரியப்படுறேன். ஒரு நாளைக்கு ஒருத்தருடைய அன்னதானம் இந்த பிரவச்சன புண்ணியம் இது கிடைக்க முடியாத ஒரு விதியில இந்த லௌகிகத்தை வைதிகத்தோடு சேர்த்து கலந்து அழகா பண்ணி அவளுக்கு வைதிகம் லௌகிகம் 2ம் தெரிஞ்சவாளாகினாலே அவளா யோஜனை வேற ஒருத்தையும் போய் அவள் யோஜனை என்ன கேட்கணும், ஆற கேட்கணும் அவளுக்கு. இது மகாபாரதம் பெரிய கிரந்தம், எல்லாரும் சேரணும் இந்த புண்ணியத்துல. இப்படி ஆலய தர்மமும் அது மாதிரி சிவாலய கும்பாபிஷேகம்னா எல்லாரும் சேர்ந்து பண்றது. ஒருத்தர் நமக்கு எனக்கு பணம் இருக்குன்னு பண்ணி பண்றது இல்லை, எல்லாரும் சேர்ந்துதான் பண்ணுவாள். அப்படித்தான் வழக்கம். அது மாதிரி மகாபாரதத்தை பண்ணோம்னு வாழ்வுடைய எண்ணம். பெரிய புண்ணிய கிரந்தம். பர்வாக்கு பர்வா பலன் சொல்றாள். கர்ணபர்வாக்கு பலன் சொல்ற போது அது மாதிரி வேற ஒரு பர்வாக்குன்னு சொல்லலை. அவன் ஆதி பர்வா முதல்ல, கர்ணபர்வா நடுப்புற. அதுக்கு பலன் சொல்ற போது சொன்னாள், பத்னியோட ஒரு புருஷன் அந்த அம்மா தங்க கிண்டியில ஜலத்தை வச்சுண்டு 365 நாள் அகோராத்திரம் தூங்காம கோக்களை தானம் பண்ணிட்டே இருந்தா எந்த பலமோ அந்த பலமோ 1 மணி கர்ணபர்வா கேட்டா. கபிலானாம் சவத்தானாம் வருஷமேகம் நிரந்தரம். வருஷமேகம் நிரந்தரம் நாள். கர்ணபர்வாவை காட்டவாளுக்கு அந்த புண்ணியம் இருக்கார். ரிஷிகள் சொப்பனத்துல கூட பொய் சொல்ல மாட்டார். அவளுக்கு பொய் சொல்லி ஒன்னும் ஆக வேண்டியதும் இல்லை. என்னத்துக்கு பொய் சொல்லணும் அவளுக்கு? அவள்லாம் ஏதோ தொகப்பன் பிள்ளைக்கு சொத்து தேடி வைக்கிறா போல தேடி வச்சிருக்காள் நமக்கு. அவளுக்கு நம்ம வேற என்ன பண்ண முடியும்? நமஸ்காரம் தான் பண்ண முடியும். அப்படிப்பட்ட பெரிய கிரந்தம், லட்சம் கிரந்தம். இந்த கிரந்தத்தை வியாசாச்சாரியால் பண்ணினாள். அவர் மனசுலயே இந்த தர்மங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருந்தது. இதை ஸ்லோக ரூபேன நாம் சொன்னா எழுதணுமே, இது எழுதுறதுக்கு ஒரு ஆள் வேணுமேன்னு நினைச்சாள். நினைச்ச உடனே பிரம்மதேவன் அங்கிருந்து பிரம்மலோகத்திலிருந்து வியாசாசிரமத்துக்கு வந்தாள். வந்ததே நமஸ்காரம் பண்ணி பூஜிச்சாள். உங்க மனசுல இருக்கிற அபிப்பிராயம் எனக்கு தெரியும். இதை எழுதுறதுக்கு கணபதியை ஸ்மரியுங்கோ. விநாயக பிரசாதம் தான் இதுக்கு வேணும், மகாகணபதி பிரசாதம். மகாகணபதியினுடைய அனுகிரகம் இருந்தா சகல காரியமும் சித்திக்கும். அவன் ஒரு ரயில் முதற்கொண்டு தாமசிச்சு வரும்னு சுமுக செய்கிறா சொல்லிவிட்டா. நாம் 6 மணி வண்டிக்கு 6:05 பரப்படுவோம். நமக்காக அது 6:45 வரும்னு என்ன வண்டி.
சுமுகச்சீகதம் தச்சாங்கிற இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு அப்படி கணபதியை தியானம் பண்ணி பரம்பிட்டா. அவருக்கு விக்னாத்ரிஹந்திரின்னு பேரு அந்த அந்த மூர்த்திக்கு. அப்படிப்பட்ட மூர்த்தி மகாகணபதி. கணபதியை நினைன்னா உடனே தஸ்மாரஹேரம்பம் சத்யவதி சுதா ஸ்மிருதமாத்ரோ கணேசானஹ பக்தசிந்தித பூரகா. சுவாமி உடனே பக்தாளுடைய அபீஷ்டத்தை பூர்த்தி பண்ற கணபதி வந்துட்டாளா நினைச்ச உடனே வியாசாஷ்டமத்துக்கு பூஜை பண்ணினாள். பாரதம் உள்ள தர்மங்கள் ஓடின்னு இருக்கு, அதை நான் சொல்ல போறேன். ஸ்லோக ரூபேன நீங்க எழுதணுமே நாள். இந்த பேனானா வச்சிருந்து எழுதினா எல்லாம் ஒடிஞ்சு போயிடும். என் தந்தத்தை எடுத்துட்டு மகாமேரு பர்வத்தத்துல எழுதி போறேன்னு. அப்படி இதை போய் ஜெய்மினி பாரதத்துல அப்படி சொல்லியிருக்காள். மகாமேருவிலே தன் தந்தத்தினாலேயே கணபதி எழுதினாளா வியாசர் சொல்லி. அப்போ நான் சொல்லிண்டே இருக்கிற போது நீ கொஞ்சம் கூட தாமசிக்காம ஒருவர்னு எழுதிட்டு இருக்கணும்னா. இல்ல சில பையனால லெட்டர் எழுத சொல்லிவிட்டா 11/7/66 சொல்லுவோம். இன்னொரு தடவை சொல்லுவோம் 11. இப்படி 3-4 தடவை கேட்போம். இது என்ன சாஸ்திரமா விஷ்ணு சாஸ்திரமா திரும்ப திரும்ப சொல்றதுக்கு இப்படி இல்லாம கேட்டுன்றப்ப அவனோட லெட்டர் எழுதி சாத்தியமே படாது. அப்படி திருப்பி திருப்பி ஒன்னையும் கேட்பான்னு உபய குஷலோபரியா 5-6 தடவை கேட்டுருந்தானே இது என்னமே சொல்லிட்டு இருக்க முடியுமோ? நான் சொல்லிட்டே இருப்பேன் மதுமதுன்னு நீ எழுதணுமே. அவர் சொன்னார் நான் எழுதுறதுக்கு நீ சமாச்சாரம் யோசிச்சிருந்தாக்க நான் எழுத மாட்டேன். கணபதி வியாசர் பார்த்தார், ஆஹான்னு ஒப்புத்துக்கிட்டார். ஒரு வார்த்தை சொன்னாரப்போ வியாசர் ஒரு விஷயம் நீர் புரிஞ்சுக்கணும்னார் கணபதியை. என்னன்னா நான் சொல்ற ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நீர் மனசுக்கு வாங்கிட்டு எழுதணும், மனசுக்கு வாங்காம எழுதப்படாதுன்னார். ஆஹான்னார். அதுக்காக இவர் என்ன பண்ணினார் வியாசர், கிரந்த கிரந்திம் ததா சக்ரே நிர்கூடம் குதூஹலாது. அப்படி கிரந்த கிரந்தி போட்டாராம், முடிச்சு போட்டாராம். வியாசர் முடிச்சுன்னு சொல்றது பாரதத்துல. அதுக்கு அர்த்தமே ஆகாது இந்த ஸ்லோகத்துக்கு. இப்பவும் அஷ்டௌ ஸ்லோக சஹஸ்ராணி அஷ்டௌ ஸ்லோக சதானிச்சா 8800 ஸ்லோகம் வியாச கிரந்தின்னு பேரு. அத புது மாதிரி இருக்கும். அத அர்த்தம் கணபதி கொஞ்சம் யோசிப்பறான். அவர் யோசிக்கிற சமயத்துல இவர் ஸ்லோகங்களை மனசுல யோசிச்சு வச்சுப்பறான். இப்படி அவரை பண்ணி இப்போ ஒருத்தருக்கும் வியாக்கியானத்தையே புரியலன்னு இங்கிலீஷ்ல நல்லா எழுதியிருக்காங்க. மகாபாரதத்துக்கு வியாக்கியானம் இங்கிலீஷ்ல இது வியாச கிரந்தி எழுதிவிட்டாங்க இங்கிலீஷ்லயே. இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் கிடையாது, இது வியாச கிரந்தி. வியாச கிரந்தின்னா அர்த்தம் கிடையாது, அர்த்தம் தெரியாதுன்னு அர்த்தம். அப்படி எழுதிவிட்டான். அது மாதிரி பல ஸ்லோகங்கள் இப்படி ஒப்பந்தம் பண்ணிட்டு எழுதின கிரந்தம். இந்த புண்ணிய கிரந்தத்தை சிரவணம் பண்ணினா காராம்புசுவே 1 மணி காட்டா 100 கோதானம் பண்ணின புண்ணியம், 2 மணி காட்டா 200 கோதானம் பண்ணின புண்ணியம். கையில் ரேகை படிக்க தெரிஞ்சவனா இருந்து பிரஸ் பண்ணி நோட் புஸ்தகத்துல பார்த்து ஒரு வாரம் கழிச்சு பார்த்தேன்னா கட்ட ரேகையெல்லாம் அழிஞ்சிருக்கும். யாராருக்கு எது சனி தசையா இருந்தா அந்த சனி மேட்டில் போய் சனி கட்டு போயிருப்பான். சிலவனுக்கு சனி நீச்சனா இருப்பான், ஆயுஷ அபகரிப்பான், காலில் அடிபடும், முறியும், அத்தி போயிடும், இப்படி எல்லாம் இருக்கும். இந்த தோஷங்கள்லாம் விலகி போய் ராஜயோகமா ஆயிடும்னே. விலகிறது மட்டுமல்ல ராஜயோகமா ஆயிடும். சனி தசை கட்ட தசையா இருந்தா புதன் கட்டு போயிருந்தானே தலைகள் அடிச்சு போடுவோம் குடும்பத்தை. அந்த தோஷங்கள்லாம் விலகம் விட்டாள். அதுவும் இந்த ஆடி மாசத்துல 6 கிரகம் சேர்றது ஷட்கிரக யோகம். ஆமா அது என்ன பண்ணும்னா ராஜாக்களை மோக்கொண்டு எது வேணுமோ அதை பண்ணிவிடுங்கிறாள். தேசகிரகா கிரந்தி சமஸ்த பூபான், எத்தனையோ தேசங்களை சாப்பிட்டு விடுங்கிறாள். அப்படிப்பட்ட தோஷங்கள்லாம் நம்ம எல்லாம் பாதிக்காம இருக்கணும், தேசங்களை பாதிக்காம இருக்கணும். மகாபாரத சிரவணம் பெரிய புண்ணியம். அப்படிப்பட்ட புண்ணிய கிரந்தத்தை வியாசர் எழுதி அதை வைசம்பாயனரும் தன் சிஷ்யருக்கு சொல்லி அவர் பரீட்சித்தினுடைய புள்ள ஜனமேஜருக்கு சொன்னாராம். ஜனமேஜருக்கு 18 விதமான ரோகம் வந்துட்டு சர்ப்பஹத்தியம் பண்ணி சர்ப்பயாகம் பண்ணி உடனே அதுக்கு பிராயஷ்சித்தம் என்னன்னா பாரத சிரவணம் உண்டாய். பாரதத்தால் சமஸ்த பாபம் போகும்னா கேட்க ஆரம்பிச்சார். அதே வைசம்பாயனாச்சாரியால் ஜனமேஜருக்கு சொன்னாள். அந்த சூத்தர் கேட்டு இருந்து அப்புறம் பின்னாடி எல்லாருக்கும் சொல்ல போனார். சூத்தர் அவர் 4வது வர்ணம் சூத்தர். அவ பரம்பரை புராணம் சொல்ற பரம்பரையா. ரோமஹர்ஷனருடைய பிள்ளைவர். அவ அப்பாவுக்கு ரோமஹர்ஷனர் பேரு. மயிர் சிலுக்க சொல்லுவாராம் பகவத் குணம். கண் கலங்கி சொல்லுவாராம். சுவாமியை பத்தி வர்ணிக்கிற போது ஹிருதயம் உருகி போயிடுமா. அதனால அந்த பரம்பரையில சொல்லி காக்கணும்னு மகான்கள்லாம் பிராமணாலாம் அக்னிஹோத்திரிகள்லாம் சூதரத்துல கேட்டிருக்காள். வட்டமான ஜாத்தியவர் பகவத் பக்தினால வசத்தி அவரிடத்துல கேட்டிருக்காள். வைசம்பாயனாச்சாரியால் ஜனமேஜருக்கு சொல்லி ஜனமேஜருக்கு அந்த ரோகங்கள்லாம் நிவர்த்தியாய் மகாட்சேமத்தை அடைஞ்சாளாம். புண்ணியமான சரித்திரம் இது. 60 லட்சம் ஸ்லோகம், 30 லட்சம். 30,000,000
தேவலோகே பிரதிஷ்டிதம் பித்ரே பஞ்சதச ப்ரோக்தம் கந்தர்வேஷு சதுர்தசாயேகம் சதசஹஸ்ரம் தூ மானுஷே பிரதிஷ்டிதம். 30 லட்சம் ஸ்லோகம் தேவலோகத்துல இருக்கான், 15 லட்சம் பித்ருலோகத்துல இருக்கான் சந்திரமண்டலத்துல, 14 லட்சம் ஸ்லோகம் கந்தர்வலோகத்துல இருக்கான், 1 லட்சம் ஸ்லோகம் பூலோகத்துல இருக்கான். எல்லா வேலையா நம்ம ஊர்ல இப்படி பண்ண அவர் பாட்டுக்கு 15 லட்சத்தை வச்சிருந்தாருன்னா இந்த ஆடி 18ஆம் தேதி அன்னைக்கு நதியில விட்டுருப்போம்னே. இந்த லட்சம் ஸ்லோகத்தையே படிச்சு உள்ள பூந்து பார்க்க முடியல. அதுக்குள்ள விஷ்ணு சாஸ்திரநாமம், பகவத்கீதை, பீஷ்மஸ்தவராஜே எல்லாம் இருக்கு இதுக்குள்ளே. மகாபாரதத்துல இல்லாத விவரநீதி. விவரநீதினா குழந்தையில இருந்து ஒரு சன்னியாசி மட்டும் படிக்க வேண்டிய புஸ்தகம். ஏற்ற பிரஷ்னம், ஏற்றம் கேட்கறதும், தர்மபுத்திரம் வாரி வாரி தர்மத்தை விடுறதும் இதெல்லாம் நடக்க போறது. இங்கே தொடர்ந்து நடக்க போறது. பெரிய புண்ணியம் இருக்கிறவாளுக்கு தான் இது கிடைக்கும். பாரதஷ்டவனம் பாரதம் ரொம்ப புண்ணியம், அதுக்கு எல்லையே இல்லை. பாரதம்னா பாரவத்வாச்ச பாரதம்னா சர்வ தர்மமும் நிறைஞ்ச ஒரு பெரிய சுமை உள்ள புஸ்தகமா. அதனால அது பாரம்னு பேருட்டாள், பாரதம்னு பேருட்டாள். மகத்வாச்ச குருத்வாச்ச பாரவத்வாச்ச மகாபாரதம் உச்சதேன்னு பெரிய மகத்தான பாரம், தர்மபாரம் இதுல சுமந்து கிடக்கு. அதால கேட்டு க்ஷேமம் உண்டுன்னு சொன்னது ஹிந்து மதம் தான். வேற ஒருத்தர் கண்டுபிடிக்கல. கண்ணால பார்த்தா புண்ணியம், காதால கேட்டா புண்ணியம், மனசுனால் நினைச்சா புண்ணியம், வாக்கால ராமான்னு சொன்னா புண்ணியம்னு சொன்ன மதம் ஹிந்து மதம். இந்து அம்மா வயத்துல பிறந்தா தான் இந்த புண்ணியத்தை தெரிஞ்சு கொள்ளலாம், இல்லவனா தெரிஞ்சு கொள்ள முடியாது. இப்படி சுலபமா ஜென்மாவை சபலமா ஆக்கிக்கிற ஒரு மதம் இந்து அம்மா வயத்துல பிறந்தா தான் புரியும். மகத்தான கிரந்தம். இந்த கிரந்தத்துல 2 மரம் இருக்கு. அந்த மரத்தை தெரிஞ்சுக்கணும்னார் வியாசர். என்ன ஒரு தர்ம விருட்சம் ஒண்ணு, ஒரு அதர்ம விருட்சம், ஒரே கோபமயமான ஒரு விருட்சம் ஒண்ணு. தர்ம விருட்சம் 6 தர்மபுத்திரன். யுதிஷ்டிரோ தர்மமயோ கந்தோர்ஜுனோ பீமசேனோ சாகாஹ பாத்ரீசுதௌ புஷ்பபலே சமிருத்தே. தர்மபுத்திராக ஒரு பெரிய தர்ம விருட்சம். அது பாட்டுக்கு 40-50 மைல் அடையார் ஆலமரம் மாதிரி பரவி கிடக்குன்னாள். யுதிஷ்டிரோ தர்மமயோ மகாந்திரும. அதுக்கு அடிக்கட்டு மரம் எதுனாள்? கந்தோர்ஜுன அர்ஜுனன். அடிக்கட்டு மரம் நன்னா இருந்தா தான் களைகள் நன்னா இருக்கும், மரம் காத்துல கீழே விழாது. அப்படி இந்த மரத்தை பாத்துக்கிறது 6 நாள் அர்ஜுனன் நாள். இதுக்கு களைகள் 6 நாள் பீமன் நாள். இதுக்கு புஷ்பம் 6 நாள் நகுலனா, பலம் சகதேவனா. இப்படி சொன்னாள். எத்தனையோ பெருங்காத்துல இந்த மரம் கீழே விழாமல் இருந்ததற்கு காரணம் 3 ஆணி வேறுன்னு சொன்னார். காத்துல மரம் கீழே விழாதோ. திருப்பந்துருத்தின்னு ஒரு காவேரி தீரத்துல ஒரு கிராமம், காவேரி கரையில இந்த பெருங்காத்து இப்ப வருஷம் அடிக்கிறது. எத்தனையோ ஆலமரம், தென்னை மரம், கண்ண மரம் எல்லாம் விழுந்துட்டு ஒரே ஒரு மாமரம் மட்டும் விழல. அது ஏன் விழலன்னா, நாராயண தீர்த்தாவுடைய சமாதி இருக்கு. இந்த தரங்கம் பாடியிருக்காளே அவளுடைய சமாதி. அவ ஜபம் பண்ணின மரம் அது. அவ அந்த மரத்துக்கு தென்னண்ட புறத்துல அரை வரலான்னு சொன்னா அவளுடைய சமாதி. அவ சொல்லிவிட்டா, என் சமாதியில உப்பு போடப்படாது, மண்ணை போட்டு மூடப்படாது, சரீரத்தை தூக்கி வச்சுவிட்டு அது அப்படியே திறந்தே இருக்கணும். இன்னைக்கும் திறந்துதான் இருக்கு. பெரிய பள்ளம், நடுப்புற ஒரு சின்ன ஒரு அடி அகலத்துல ஒரு பாறாங்கல்லு அண்ணன் என்ன போறதுக்கா போட்டு வச்சிருக்கா. அது திறந்தே இருக்கு அந்த சமாதி. ஜீவ சமாதி. ரொம்ப மகாபுருஷாளவாள். அவ அப்பந்து தாரக நாமா ஜபிச்ச இடமா அந்த மரம். அந்த மரம் பாருங்கோ, தென்னண்டை இருக்கிற இவா சமாதி அரை வரலாங்க இருக்கு. எல்லா கடையும் கொடையா பிடிக்கிறது அவளுடைய சமாதி. நாங்க அங்க போனா சுவாமி மேலே அங்க போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது. 1 கலையாவது வடவண்ட போகல, இவா சமாதிக்கு கொடை பிடிச்சிட்டு இருக்கு அந்த மரம். எத்தனையோ காத்தடிச்சு அந்த மரம் விழல. இன்னமே விழுமோ என்னமோ. தர்மம் குறையுது, அதர்மம் ஏறுது. அதனால ஒரு கால் விழுமோ என்னமோ. இது வந்து விழாம இருக்கு. 66ல விழல. இதெல்லாம் பிரத்யட்சம். தர்மத்துக்கு பெருமைங்கிறது நல்லா அனுபவத்துல தெரியுது. தெரிஞ்சும் சுவாமியை வரிக்காம இருக்கானே, அதான் ஆச்சரியம். கீதையில சொன்னார், உக்ராமந்தம் ஸ்திதம்மாபி புஜானம்மா குணான்விதம் விமூடான் அனுபஷ்யந்தி பஷ்யந்தி ஞான சற்றுஷா. படுத்தவன் வந்திருக்கிறான், எழுந்திருந்தவன் நடக்கிறவன் ஸ்நானம் பண்ணிட்டு வரான், சாப்பிட்றான், சாப்பிட்ட சாதம் ஜெடிக்கிறது, மறுபடியும் பசிக்கிறதுங்கிறான். இந்த க்ஷணே ஒரு காரியத்திலையும் என் பிரபு உள்ள இல்லாமனா நீ படுத்தவன் வந்திருக்க முடியுமா? நீ எழுந்திருந்தவன் ஸ்நானம் பண்ணிவிட்டு தாமிரபரணியில இருந்து ஆத்துக்கு வர முடியுமா? சாப்பிட்ட சாதம் ஜெரிச்சு மறுபடியும் பசிக்கிறதுன்னு டிவனுக்கு உட்கார்றையே, பகவான் உள்ள இல்லாமனா முடியுமா? க்ஷணே பகவான் இருக்கான்னு தெரிஞ்சு அவனை மறக்கிறியா, மறக்கலாமான்னு கேட்டாள் கீதையில. விமூடான் நானும் பஷ்யந்தி ஞான சற்றுஷா. ஞானிகள் பார்க்கிறாள், க்ஷணே பார்க்கிறாள்,
கூட்டாள் பார்க்கல சுவாமி. அதனால என்ன பகவானுக்கு நஷ்டமா? தாமிரபரணியில நாம் ஸ்நானம் பண்ணலன்னா நதிக்கா நஷ்டம், நமக்கு நஷ்டம். க்ஷணே பகவான் நான் இருக்குங்கிறத காட்சின்னு இருக்கான். அப்படி காட்சின்னு இருக்கிற பிரபுவை மறந்துட்டு விவகாரம் பண்ணப்படாது. அதுக்காகத்தான் இத்திஹாச ஸ்ரவணங்கள்லாம், இது மாதிரி மகேதிஹாசங்கள்லாம் காட்டா பகவான் நூறு தோணும். சுவாமி உள்ள வந்து உட்கார்ந்து விடுவாள். வைகுண்டத்திலயோ க்ஷீராப்தியிலையோ இப்ப இல்லே பகவான். நிஜலோகம் பரித்தியஜ்ய பகவான் பக்தவத்சலா ஆவிவேஷ ஸ்வபக்தானாம் ஹிருதயானின்னாள். பகவத்குணம் காக்க வரபோது தன் லோகத்தை வைகுண்டம் பால்கடலை விட்டுவிட்டு பக்தாளுடைய உள்ள வந்து சுவாமி உட்கார்றான். அதனாலதான் கட்ட ரேகைகள் அழியுது. பகவான் உள்ள உட்கார்ந்துட்டா அப்புறம் நமக்கு என்ன வேணும்? எல்லா உலகம் நம்ம கையில இருக்கு, எல்லாம் நமக்கு வந்து வருது. சுவாமி உள்ள தெரிகிறாள். பகவான் அப்படி தெரிய முடியா? நமக்கு கிடைப்பதற்காகத்தானே இந்த பெரிய அனுகிரகம் பண்ணியிருக்காள். பிரம்மனிஷ்டாள் சுகாச்சாரியார் அவ வந்து கேவலம் சுத்த பிரம்மத்தை பத்தி அசப்தம ஸ்பர்ஷம ரூபம் அப்படி சொல்லிட்டு இருக்கிற ஸ்வரூபத்தை பத்தி தெரிஞ்சின்றவள். அவ சகுணமான கல்யாண மூர்த்திய கோபாலனை பத்தி பாகவதங்கள வந்தாள். ஏன் வந்தாள் சொன்னா எல்லாருக்கும் புரியுது. கர்ணயோ கர்ணிகாரம் பிப்ரத்வாசா கனககபிஷம் வைஜயந்தீஞ்சமாலாம் அந்திரான்வேணோ அதரசுதயா பூரயந்தோபபிருந்தைः பிருந்தாரண்யம் ஸ்வபதரமணம் பிராவிஷத்கீதகீர்த்திः. சுவாமிக்கு யசோதை ஒரு நாளைக்கு அலங்காரம் பண்ணி பசு மாடு மேய்க்க அனுப்பிச்சாளாம். 10,000 குழந்தைகள் சுவாமியோட வந்தாளாம். காட்டுல வந்து கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூப்பிட்டாள்ங்கிறாள் பிரம்மனிஷ்டாள். என்ன இன்னைக்கு என்ன அலங்காரம்? அம்மா யசோதை பண்ண அலங்காரம் கிருஷ்ணான் நாள். எப்படின்னாள்? யசோத பின்னின மயில் தோகை, நெத்தியில ஊர்த்வ திலகம், சவந்த நேத்திரம், காதுல கர்ணிகார புஷ்பம், வாக்குல வேணு, கையில ரத்ன கங்கணம், இடுப்புல பொன்னாடு, கழுத்துல வைஜெயந்தி ஹாரம், கையில ரத்ன கங்கணம், ரத்ன அங்குலியகம், பொன்னாடைக்கு மேலே தங்க பிலிட்டு, கால்ல ரத்னமயமான நூபுரம், குஞ்சித்த சரணம், நீருண்ட மேகம் போன்ற காத்திரம், குறுக்கான பார்வை, மங்கள கட்டாட்சம். என்ன பாக்கியம்! இன்னைக்கு யசோத அலங்காரம் பண்ணின இந்த கல்யாண மூர்த்தியை சொல்றதா அல்லது இந்த பிருந்தாவனத்துக்கு இந்த மங்கள சரணம் பட்டுதே அந்த பிருந்தாவனத்தினுடைய பாக்கியத்தை சொல்றதான். ரூபபிருந்தைஹி கீதகீர்த்தி பிருந்தாரண்யம் ஸ்வபதரமணம் ஆவிஷத் கீதகீர்த்தி. நீ இப்படி பிரம்மனிஷ்டாள் கோபாலனை வர்ணிக்கிற போது சுவாமி பிருந்தாவனத்திலேயா இருக்கா? நம்ம உள்ள வந்து உட்காந்துக்கிறாள். கர்ணயோ கர்ணிகாரம் பிப்ரத்வாசா கனககபிஷம் வைஜயந்தீஞ்சமாலாம் அந்திரான்வேணோ அதரசுதயா பூரயந்தோபபிருந்தைः பிருந்தாரண்யம் ஸ்வபதரமணம் பிராவிஷத்கீதகீர்த்திः. இப்படி பிரம்மனிஷ்டாள் நமக்கு ஸ்வரூபம் தெரிய முடியா, உள்ள பகவத் ரூபம் தெரிய முடியா பண்ணிவிட்டாள். அதுக்காகத்தான் பகவத் குணம் கேட்க வரது. அந்த சுவாமி உள்ள வந்து உட்கார்ந்துக்கிறாளா? இது மாதிரி ஸ்லோகங்களை சொல்ற போது பகவான் அப்படியே நேரம்னா நிற்கிறாள். ஹிருதயத்துல அப்படியே போட்டோ பிடிச்சா போலேன்னா ஆயிடுறது. இப்படிப்பட்ட மூர்த்தியை நாம் நித்தியம் எழுந்திருக்கிற போதும் படுத்துட்டு இருக்கிற போதும் ஸ்மரிச்சோம்னா அப்புறம் நமக்கு என்ன குறவு இருக்கு? ஒரு குறவு உண்டோ? கிடையவே கிடையாது. இந்த இப்படி பகவானை நாம் ஸ்மரிக்கிறதுக்காக தான் இந்த தர்ம இதிகாசம். இதுல ஒரு பெரிய மரம் இருக்குன்னா தர்ம விருட்சம், இதுக்கு அடி கட்டு மரம் அர்ஜுனன் நாள், களைகள் பீமன் நாள், நகுலன் புஷ்பம் நாள், சகதேவம் பலம் நாள். இந்த மரம் எத்தனை பெரிய காத்துலையும் கீழே விழாம இருக்கிறதுக்கு 3 ஆணி வேர்கள் இருக்குன்னாள். அது என்ன நாள்? கோபாலன் ஒரு வேறு, பிராமணான் ஒரு வேறு, வேதம் ஒரு வேறு நாள். இந்த 3 பேரையும் உபாசிக்கிறாளாம் தர்மபுத்திரர். மூலம் கிருஷ்ணோ பிரம்மச்ச பிராமணாச்ச. கோபாலன் ஒரு வேறாம், வேதம் ஒரு வேறாம், வேத வித்துக்கள் ஒரு வேறாம். வேத வித்துக்களுடைய அனுகிரகம் இருக்கிற குடும்பத்துல ஆபத்து வந்தா பறந்து போயிடுமே. அவன் வேத வித்துக்களை உபாசிக்கிற குடும்பத்துல எத்தனை கஷ்டம் வரட்டமே. ஏ தர்ம கர்ம நிரதா விஜதேவ பக்தாக நாள் வராமையில வேத வித்துக்களை உபாசிக்கிறவனுக்கு ஆயுர்பாவம் சொல்லாதேன்னு 32 வயசுன்னு சொல்லியிருக்கணும். சதுரஷ்ட குணம் வயகான்னு இருக்கும். 4 8 32 வயசுன்னு சொல்லியிருக்கார். லக்னாதிபதி பாபியா இருந்து 8ல போய் பாபி இருந்து 32 வயசு மேல இருக்க மாட்டான்.
அதே குடும்பத்துல வேத வித்துக்களை பூஜை பண்ண ஆரம்பிச்சுட்டா சதாபிஷேகம் பண்ணிப்பான் அவனே இருக்காள். சாதுக்களுடைய அனுகிரகம் மகான்களுடைய அனுகிரகம் வீணா போகவே போகாது. அதனால்தான் முக்கியதஸ்து மகத் கிருபையைவா. நாம் க்ஷேமத்தை அடையிறதுக்கு முக்கியம் எதுன்னா மகான்களுடைய கருணை. அவன் நினைச்சா போறோம் க்ஷேமம் கட்டாயம் தேடிட்டு வரும். சுவாமியை நம்ம இடத்துல வாங்கி கொடுத்துடுவாள். அதுக்குதான் பெரியவாளை போய் அன்றது க்ஷேமத்தை அடையிறதுக்காக. 3 ஆணி வேறுனாள். மூலம் கிருஷ்ணா பிரம்மச்ச பிராமணாச்சா. பரமாத்மா கோபாலன் ஒரு மரம், வேதம் ஒரு மரம், பிராமணாள் ஒரு மரம். பீதிச்சுவாள் சொன்னா பிராமணாள்னு சொன்னதுனால இதுல வேதமும் சேர்ந்துடுச்சு. இந்த பிரம்மங்கிறதுக்கு பரமேஸ்வரன் அர்த்தம் சொன்னாள். சாட்சாது கங்காதரன் சந்திரசூடன் கோபாலன் ஒரு மரம், பரமேஸ்வரன் ஒரு வேறு, பரமேஸ்வரன் ஒரு வேறு, பிராமணால் ஒரு வேறு தர்மபுத்திரர் இருந்தார். அதனாலதான் அந்த குடும்பம் எத்தனையோ ஆபத்துக்கள்ல ரட்சிக்கப்பட்டதுன்னா. அதர்ம விருட்சம் சொன்னவே துரியோதனாகிற அதர்ம விருட்சம் அந்த மரத்தை சொல்றேன் கேளுனார் வியாசர். துரியோதனோ மன்யுமயோ புஷ்பலே சமிருத்தே மூலம் ராஜா திருதராஷ்டிரோ மனீஷி. துரியோதனாகிற பெரிய கோபமயமான அதர்ம விருட்சம், அதுக்கு அடி கட்டுமரம் கர்ணன், அதுக்கு களைகளாறு தெரியுமா சகுனி களை, இதுக்கு பழமும் பூவும் ஆறுனாள். அந்த ஒரு பய துஷாசனம் திரௌபதியினுடைய வஸ்திரத்தை பிடிச்சு இழுத்தான் பாருங்க மகாபாபி. அவன் தான் அதுக்கு புஷ்பம் பலம் ரெண்டும் நாள். அவனால வந்த ஆபத்து தான். அவன் சொன்னான், பீமன் சொன்னான் அப்பவே, இலையே வட்டி போட்டு முதல் கொடுக்கனே உனக்குன்னா. அவன் இன்னைக்கு என்னமோ கையால் ஆகாதவாள் எங்களை நினைக்காதே, அண்ணா குறிப்பிட்டவாள் நாங்கள், அந்த பிரபு சத்தியம் தர்மம் சொல்றார், அதனால நான் பேசாம இருக்கேன். இத உனக்கு நினைப்பு மூட்டி வட்டியோட கூட உனக்கு பின்னாடி கொடுக்க போறேன். நான் கொடுக்க போறேன்னு சொன்னது மட்டுமல்ல, யுத்த களத்துல துஷாசனை பிடிச்சி கமுக்கட்டையில வச்சு 10-20 மைலுக்கு லவுட் ஸ்பீக்கர் இல்லாம கத்தினான்னு என் கையில மாட்டினுட்டான். யாராவது ரட்சிக்க ஆம்புலைகள் இருந்தா வாருங்கோ. கிருஷ்ணாயே நசிரோருஹே நிருபசுதா வாஞ்சால ராஜாத்மஜா ஏவாஸ்யா பரிதானமப்யபஹ்ருதம் ராஜ்ஞாம் குருணாம் புரஹ யஸ்யோரஸ்தல சோணிதாசவமஹம் பாதும் பிரதிஜ்ஞாதவானி சோயம் மத்புஜ பஞ்சரே நிபதிதः சம்ரக்ஷ்யதாம் கௌரவா. ஏ துரியோதன கர்ணாதிகளேன்னு கூப்பிட்டான் பீமன். எந்த பாபி திரௌபதியினுடைய வஸ்திரத்தை அபகரிச்சானோ அவன் பேரை சொல்ல மாட்டேன். நான் பாபிகளுடைய பேரை சொல்லப்படாதான். மூத்த பிள்ளையினுடைய பேரு, பத்னியினுடைய பேரு, தன்னுடைய பேரு, லோபியினுடைய பேரு, இதெல்லாம் சொல்லப்படாதான். பாபிகளுடைய பேரெல்லாம் அப்படி சொல்லப்படாதுன்னு சொல்லியிருக்கு. நான் பேர் சொல்ல மாட்டேன். எந்த பாபி திரௌபதியினுடைய வஸ்திரத்தை பிடிச்சு அபகரிச்சானோ, தலை மயிர்ல கை போட்டானோ, எந்த பாபியினுடைய ரத்தத்தை நான் பூரி குடிப்பதாக பிரதிஜை பண்ணேனோ, அவன் இப்போ என் கையாகிற கூட்டுக்குள்ள ஆமிட்டு இருக்கான். 1 மணி டைம் கொடுத்துருங்க. அவனை சேர்ந்த பந்துக்களோ மித்ராளோ யாரு இருந்தாலும் காப்பாத்தி கொண்டு போக. ஆம்பளையா இருந்தா வாருங்க. அண்ணன் துரியோதனன் எல்லாரும் கூடி வந்தாள். 10,000 பேர் வந்தது. எதற்கு வந்தாள்? அப்படி தலை தொங்குது துஷாசனன் தலை, கால் பின்னாடி. இவன் வச்சு வரும்னா அப்படி நெருக்கின்னு இருக்கான். வெட்டுக்கு வெட்டுக்குன்னு கத்துறான். கர்ணா அண்ணான்னு கத்தினான் துஷாசனன். அப்பா கிட்ட வர முடியலடா, நாங்கெல்லாம் இந்த கையில கதையை வச்சுட்டு சித்தரான்டா பீமன், கிட்ட வர முடியலேன்னு விட்டான் கர்ணனும் துரியோதனனும். அவள்லாம் பார்த்துட்டு இருக்கிற போது அப்படியே மாற பூரி ரத்தத்தை குடிச்சான் துஷாசன ரத்தத்தை பீமன் அப்படி குடிச்சான். என்ன காரணம்? திரௌபதியினுடைய தலை மயிர்ல கை போட்டு பகிஷ்டா ஸ்திரீய சபையில ரத்தத்தை குடிச்சு அந்த பாபிதான் அழித்தான். இந்த அதர்மத்துக்கு பலம் துஷாசனம் தான் விட்டாள். இந்த அதர்ம விருட்சத்துக்கு பலம் இதுக்கு இத்தனைக்கும் வேறு 6 நாள். புத்தி இல்லாத கழவன் திருதராஷ்டிரம் வேறுன்னு விட்டாள். திருதராஷ்டிரம் கூண்டு வேண்டாம சொல்லிருக்க வேண்டாமா? அவன் நாட்டு பெண்ணு இல்லையா? அண்ணா தம்பியினுடைய பிள்ளையினுடைய சம்சாரம் இவனுக்கு நாட்டு பெண்ணு இல்லையா? அவன் புடவை அவனுக்கு சொல்லலாமா? அவளே வேண்டாம். அரண்யே ஸ்திரீயம்னா ராபஸ்தம்பர். கார்ல போயிட்டே இருக்கும். நடுப்புற ஏரி கரையில ராத்திரி 10 மணிக்கு ஒரு ஸ்திரீ குழந்தைய வச்சுன்னு நிற்கிறா. அம்மா என்னடி நிற்கிறியன்னு காரை நிறுத்தி கேட்டு போய் தெரியல எங்கேயோ கார்ல ஏற்றி எங்கேயா கொண்டு போய் அந்த கார் குறிச்சியா வரைக்கிட்டு போகணும்.
நான் பாட்டு பேசாம போடக்கூடாதான். சூத்ரியாள் ஆனா வேத வித்துக்களே பார்த்தாலும் என்ன எங்க போறேன் என்னன்னு கேட்டு போனோமா. அவஸ்தம்ப தர்மசூத்திரத்தை சொன்னால் இது என்னன்னா இந்த தர்மம் மலையா உன் குடும்பத்துல வந்து உட்காந்துருக்கும் உனக்கு தெரியாது கண்ணுக்குன்னா. நமக்கு ஏதோ அப்படி நடுப்புற அனாதையா நிக்கிறவளை போய் சித்த 2 மைல் 1 மைல் கொண்டு போய் விட்டுட்டு போவோம். விட்டுட்டு போனா அந்த புண்ணியம் வந்து காத்துக்கிட்டு இருக்கும் மலை மாதிரி ரட்சிக்கும். அது பரலோகத்துல கொண்டு வந்து காப்பாற்றமுட்டாள். அரண்யே சஸ்திரியம்னு ஒரு சூத்திரம்னே ஆபஸ்தம்ப தர்மசூத்திரத்துல அப்படி சொல்லியிருக்காள். அப்படி இருக்க இவா குடும்பத்து ஸ்திரீயே கண் கலங்க சபையில பகிஷ்டா காலத்துல வஸ்திரத்தை அபகரிச்சான்னா அது எத்தனை அதர்மம். அதுக்கு பலம் துஷாசனம் தான் உண்டாள். இத்தனைக்கும் காரணம் இந்த திருதராஷ்டிரம் தான். மூலம் வேறு எல்லாம் இந்த சரித்திரங்கள்லாம் விஸ்தாரமா பாரதத்துல இருக்கு. அது முன்னாடி இன்னது இருக்குன்னாள் வியாசர் சொன்னாள். ஒண்ணு புரிஞ்சுக்கணும் பாரதத்துல இருந்து நாள் என்ன நாள் தர்மே மதிர்பவது சததோச்சிதானாம். நித்தியம் படுக்கையை விட்டு எழுந்திருந்த உடனே பாரதத்தை நினைச்சு தர்மம் ரட்சிக்கும்னு புத்திய ஒரு நம்பிக்கை அடையினார். ஏன்னா சஹேகையேவ பரலோக கதஸ்ய பந்து உத்தரும் ஒரு பந்துக்கள் வராம பத்னி புத்திரால் உத்தரும் இல்லாத ஒரு ஊருக்கு போறேன். அந்த ஊருக்கு வேற உத்தரம் வரமாட்டா தர்மம் தான் வரும். அவன் தான் பந்து உனக்கு. அங்க ஒண்ணும் இல்லையா தர்மம் இல்லாம அங்க போனேன்னா உதைப்பனங்க. சஹேகையேவ பரலோக கதஸ்ய பந்து நீ பணத்தையோ பத்னியோ குழந்தைகளையோ எத்தனை நீ பாதுகாத்து எத்தனை அன்பை நீ வச்சு அவளும் ஒரு இடத்துல அன்பு வச்சாலும் கட்டாயம் அவளை விட்டு ஒரு நாளைக்கு பிரிஞ்சுதான் ஆகணும். அர்த்தா ஸ்திரியஷ்ட நிபுணைரப்பி சேவியமானா நைவாப்தபாவம் உபயாந்தி நச்ச ஸ்திரத்துவம். அவன் என்னைக்கும் நீ சேர்ந்திருக்க முடியாது பத்னியோடையோ பிள்ளைகளோடையோ பணத்தோடையோ. விட்டுட்டுதான் பரப்பண்ணம். ஒன்னு அவ முன்னாடி ஒண்ணு நீ முன்னாடி பரப்பிட்டுதான் ஆகணும். ஒண்ணு சொத்து போயிடும் நீ இருக்கிற போது அல்லது நீ சொத்தை விட்டுட்டு போயிடுவேன். தர்மம் இருந்தா சொத்து இருக்கும் இவன் விட்டுட்டு போடுவான். கடைசியில பிரிஞ்சுதான் ஆகணும். தர்மம் ஒண்ணுதான் கூட கூட வரும். இதை ஞாபகம் வச்சுக்கொண்டாள். சிவவாக்கியம் சொன்னாள். அவன் தமிழ சித்தரவர் ஆடு நாடு தேடினும் ஆனசேன தேடினும் வாசி தேடினும் குறுக்க வளர்ந்து நிற்கணும். யானே சேனே குதிரை ஒட்டகை பதாத்தி எல்லாம் இருக்கு. நீ பரப்டையானா பரலோகத்துக்கு கூட ஏதாவது வருமோன்னாள். எல்லாம் கண்ணாலும் ஜலம் விட்டு இருக்கோம். பின்ன எது வரும் நாள் ஓடிட்ட பிச்சையும் உகந்து செய்ய தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமே. தர்மம் வந்து நிற்குமே விட்டாள். அவன் அப்படியே கிழவன் வயசான கிழவன் பிச்சை கிழவன் ஆத்து வாசல்ல நான் உள்ள போய் அரிசி எடுத்துன்னு வர போயிருப்போம். வரேன்னு சொல்லிவிட்டு அவன் காதுல விழாது. இல்லேன்னு சொல்லிவிட்டான்னு வேற தெருவுக்கு போயிடுவான். வாசல்ல வந்து பார்த்துட்டு அந்த அரிசியை உள்ள போடாதே அடுத்த தெருவில் கொண்டு போய் பார்த்து போட்டுவான். ஓடிட்ட பிச்சையும் நம்பி செஞ்ச தர்மம் வந்து நிற்குமே பரலோகத்துல. அதை நம்புதுன்னு சொன்னாள் சிவவாக்கியம். ஆண்களெல்லாம் எத்தனை பிரகாரமா நம்ம சித்தத்துக்கு உபதேசம் பண்ணணுமோ அப்படி எல்லாம் பண்ணிருக்காள். அத்தனை உபதேசத்தையும் ஒருத்தன் வந்து கக்கிவிட்டான்னா மறுபடியும் மனுஷ ஜென்மா இல்லை அவனுக்கு. ஜென்மா வரும் குஷுவா பிறப்பான், பெருச்சாளியா பிறப்பான், நண்டுவாக்கலையா பிறப்பான், ஆனா பாரதம் கொண்டு போற சாதுக்கள் கால கடிப்பான். அது மாதிரி ஜென்மா வரும். கட்ட ஜென்மா வரும், துர்ஜென்மா. அது வராம பண்ணிக்கிறதுக்கு உள்ள யோக்கியத்தை உள்ள ஜென்மா இந்த மனுஷ ஜென்மா. இதனால தர்மேமதி பவத்துவ சததோத்திதானாம். இதை புரிஞ்சும் போது சொன்னாள். இப்படி லட்சம் கிரந்தம் 18 பர்வா எல்லாம் 18. அதனால சில மதத்துக்கு 18 கண்டா பிடிக்காதுன்னு. கீதை 18 அத்தியாயம், 18 நாள் யுத்தம், 18 அட்டோகிணி எல்லாம் 18 மகாட்சேமம். இது இந்த 18ங்கிறது அது வந்து சில மதஸ்தாளுக்கு இந்த 18ங்கிற நம்பிக்கை எண்ணிக்கையிலேயே துவேஷம் உண்டு. அப்படி இல்லாம இருப்பாள். அது நமக்கு விஷயம் இல்லை. இந்த 18 இருக்கு. இப்ப எல்லாம் 18 இதுல முதல்ல ஆதி பர்வா. ஆதி பர்வாவில பீஷ்மருடைய உற்பத்தி, பீஷ்மருடைய பிரதிஜை, பீஷ்மருடைய பிரம்மச்சரியம் இதெல்லாம் இதுல கூறப்பட்டிருக்கு. பாண்டவாளுடைய உற்பத்தி, துரியோதனாதிகளுடைய உற்பத்தி, பாண்டவாளுடைய வித்யாபியாசம், திரௌபதி ஸ்வயம்வரம் இதெல்லாம் இருக்கு. உடனே ராஜசூயம், சபை, சபாபர்வா, யூதம் சூதாட்டம் ஆடுறது. அந்த சூதாட்டத்துல திரௌபதி வஸ்திராபரணங்கள்லாம் அந்த சபா பருவாவில்தான். வனப்பருவா காட்டுல பாண்டவாள் தர்மத்துக்காக கட்டுப்பட்டு ஒரு மிரண்டா பீமன் நான் இன்னும் ஆயுதம் எடுக்கலன்னா துரியோதனாதிகள் சபையில உட்காந்துருக்கிற போது ஒரு தடவை மேல விழுந்து பிறல்றேன், எல்லா பயிலையும் சட்னியா பண்ணிவிடுறேன். நான் பீமன் பண்ணிவிடுவான்னு சொல்றது மட்டுமல்ல பண்ணிவிடுவான். ஏன்னா சாரீரமான பலம் இருக்குன்னு உன்னை பண்ணிவிட்டா மேல இடியா தர்மம் வந்து தலையில விழும்னு விட்டாள். நம்ம பரதன் சொன்னான் ஸ்ரீமத் ராமாயணத்துல, அண்ணா
லட்சுமணன் உங்களை காட்டுக்கு போக சொல்லி அப்பா சொல்லவாவது கழவனை இப்பவே ஜெயில அடைக்கிறேன், இந்த லக்னத்துல உங்களுக்கு பட்டாபிஷேகம் பண்றேன், பரதம் வந்தா சுட்டு போடுறேன், கைகையை வதம் பண்ணி போறேன்னு ஆரம்பிச்சாள். சுவாமி சொன்னால் நீ கழவரை ஜெயில அடைக்கிறதுக்கு போலீஸ் வேண்டியது இல்லை, அவன் கழவரை கிளம்புனா கிளம்ப வேண்டியதுதான், ஜெயிலுக்கு வரனா வரணும், அப்படின்னு என்ன பண்றது வந்துடுவார். எல்லாம் நீ பண்ணிவிடலாம், தர்மம் ஒண்ணு இருக்கு தலையில இடியா விழும் நாள். தர்மோஹி பரமோ லோகே தர்மே சத்யம் பிரதிஷ்டிதம் தர்ம சம்ஸ்ரிதமே தஜ்ஜ பிதுர்வஜனமுத்தமம். தர்மோ ஹி பரமோ லோகே தர்மே சத்யம் பிரதிஷ்டிதம். தர்மம் எல்லாத்துக்கும் மேல இருக்கே, இடியா வந்து விழுமே தலையிலே. லட்சுமணா, எங்க தர்மம் இருக்கோ அங்கதான் குடியும் குடுத்தனமா இருக்க முடியும், அந்த குடும்பம் தான் இருக்க முடியும், எல்லாம் பறக்கும் இல்ல அவன. தர்ம சம்ஸ்ரிதமே தச்ச பிதுர்வஜனமுத்தமம். அப்பா தர்மத்துக்காக சொன்ன சொல்லு, செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டுனாலா சுவாமி. வால்மீகி ஆச்சரியப்பட்டார். ஒருத்தன் தன்னை பொய்யனா இல்லாம பண்ணிக்க முயற்சிக்கலாம், தன்னை கடனாளியா இல்லாம செய்து கொள்ள முயற்சிக்கலாம். அப்பா கடனாளி ஆகப்படாது, அப்பா பொய்யனா ஆகப்படாதுன்னு ஒரு பிரபு பரட்டானே தண்டகாரண்யம். அந்த தெய்வம் தான் உசத்தினாள் ராமனே. அவன் அப்பாவை கரையேற்றுறதுக்காக சுவாமி வந்து கஷ்டப்பட்டாள். தாம்பட்ட கடனை நீக்கிக்க எத்தனை பண்ணலாம், தன்னை பொய்யனா இல்லாம பண்ணிக்கலாம். அப்பாவை சத்தியந்தனா பண்ணலாம், அவரை பொய்யனா ஆக்கப்படாதுன்னு பிரபு அகண்ட ராஜ்யத்தை விட்டுட்டு தண்டகாரண்யம் பரப்பட்டானே. இப்படி ஒரு மூர்த்தி உண்டா ராவண போலேன்னு சொன்னாள். வால்மீகியே ஆச்சரியப்பட்டாள். அப்படி எல்லாத்துக்கும் மேல தர்மம் பெருசு, அதை சொல்ல வந்த கிரந்தம் தான் அப்படிப்பட்ட புண்ணிய கிரந்தம். இந்த வனபர்வாவிலே எத்தனையோ சிரமம் வாழுது, ஆனா எல்லா சரித்திரமும் வனபர்வாவில். வனபர்வாவில நட சரித்திரம் நடக்க போறது, ஹரிச்சந்திர சரித்திரம், ராமச்சரித்திரம், சாவித்ரி சரித்திரம், தர்மவியாசோபாக்கியானம், யட்ச பிரஷ்னம் எல்லாம் இதுக்குள்ள இருக்கு. சகலம் இதுக்குள்ள வந்து ஆம்பிட்டு இருக்கு. இந்த அரண்ய பாசுபதம், துர்வாச பிட்சே, அக்ஷய பாத்திரம், சூரிய ஸ்தோத்திரம், காட்டாலே தாரித்யம் போடுமான், அக்ஷய பாத்திர சரித்திரம், அப்படிப்பட்ட சரித்திரங்கள்லாம் இதுக்குள்ளான் இருக்கு. ஆனா ரொம்ப தர்மபுத்திர சிரமப்பட்டிருக்கார். அவன் நிமிஷே திரௌபதியே வந்து கோவிச்சு போய் தர்மபுத்திர இப்படி தர்மம் தர்மம் சொல்லி எல்லாரையும் கஷ்டப்படுத்துகிறே. பீமன் அரமனையில எப்படி இருந்தான்? பரிபிரமன் லோகித சந்தனோசிதா பதாதிரந்தர்கிரிரேணுருஷிதா மகாதரா சத்யதரஸ்ய மானசம் துனோதினோ கச்சிதயம் ருபோதரா. அரமனையில இருக்கிற போது 1000 வேலைக்காரா சிவப்பு சந்தனத்தை பீமனுக்கு பூசி, ஆமா அப்படியே மயில ரக வச்சுன்னு விசிறி பொன்னாட போத்தி புஷ்பங்கள்லாம் மாலை போட்டு கழுத்துல அப்படி இருந்த பிரபு இப்ப காலால நடந்து மலையிலே புழுதியெல்லாம் படிஞ்சு பாக்குறீரே, உன் மனசு உருகலையா? அவனை பார்த்து பீமனை பார்த்தாவது. மகாதனா சத்யதனஸ்ய மானசம், சத்தியம் தான் பெருசுங்கிற உன் மனசை உருக்கல்லையா பீமன்? கஷ்டப்படலையான்னு கேட்கிறாள். பிரம்மபுத்தர் எல்லாத்துக்கும் மேல சத்தியம் பெருசுங்கிறாள். என்ன சொன்னாள்? தர்மபாச நிபத்தாகி, தர்மம் சத்தியம்ங்கிற கயிறு வந்து கட்டிருக்க என்ன இப்போ, அதை அவுத்து விடுறதுக்கு ஒருத்தன் இருக்கான். 6 அவுத்து விட போறான். வாசுதேவ பராயணா, கோபாலனை நம்பியிருக்கேன், என் பிரபு அவுத்து விடுவான்னு சொன்னாள். சுவாமி என்ன கைவிட மாட்டான்னு சொன்னாள். பகவான் கை விடுவனோ? சுவாமியை நம்பிவிட்டா. வாசுதேவ பராயணா, கோபாலனை நம்பியிருக்கேன், சுவாமி இந்த கயத்தை அவுத்து விட்டு ரட்சிப்பார், எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு விட்டாள் தர்மபுத்திரர். அப்படி சொல்லிவிட்டாள் திரௌபதியிட்ட. க்ஷணே வந்து கோபிச்சுப்பாள். பீமன் காலில் ஒரு முள்ளு குத்தினா உடனே தர்மபுத்திரன் வந்து வெய்யவன். உம்மால தானே எனக்கு முள்ளு குத்திட்டுதான், உம்மால தானே என்ன உடம்புல தோல் கொட்டிட்டுதான், காட்டுல தோல் கொட்டாதோ, கொசு கடிக்காதோ, தர்மபுத்திரன் வந்து வெய்யவன். தர்மபுத்திரன் ஒண்ணு சொன்னார், அடே அப்பா, குடும்பத்துக்கு தலைவனா இருக்கப்படாதுறான். ஏதாவது லாபம் வந்தா நாங்க எல்லாருமே செஞ்சோம் மன், நஷ்டம் வந்தா அப்பா கெடுத்து விட்டார் மன், இப்படி சொல்லுவன். இதனாலே சொல்லுவன், தம் அண்ணா அண்ணா தம்பி சொல்லுவான், அண்ணா கெடுத்து விட்டார் மன், இப்படி சொல்லுவன். இது நாம் இதுக்கு தலைவராகவே நாம் இருக்கப்படாதுன்னா தர்மபுத்திரன். சாணக்கியன் நீதியில அவன் இவன் சொன்னான், சந்திரகுப்தன் 6வது பெரியவாள் பொறுத்துக்கிறதுக்கு குடும்பத்துல இருக்கணும், இருந்தா நமக்கு கவலை இல்லையோ சொன்னாங்க. அப்படி சொன்னான் அவன். இவன் இப்படி சொன்னார், தர்மபுத்திரர் இப்படி சொன்னார், இவருக்கு உபதிரவம் பொறுக்காம இப்படி சொல்லிவிட்டார் இவர் தர்மபுத்திரர். வனபர்வா